ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதம் 14ஆம் அத்தியாயம். ஐயப்ப சுவாமி. ஹரிஹர கருணை நீர் வாழ்க்கை மரத்தின் கோல் தாமரை பாதங்களின் கொடி சாராம்சத்தை புரிந்து கொள்ள ஏங்குகிறது. முனிவர் ஞானி பெரிய ஆசிரியர் சூதர் முனிவர் ஞானியாவார் என்று அவர் கூறினார். சாராம்சத்தில் உலக நன்மைக்காக கலியுகத்தை பராமரிக்கும் மிக முக்கியமான ஆலோசகராக நான் இருப்பேன். என் ஐயப்ப தேவர் மிக முக்கியமான விருந்தினர் மற்றும் மிக முக்கியமான நபர். பந்தடம் பூபதியிலிருந்து வந்தவர். மீண்டும் கூற வேண்டும், பகவான் மாமாவின் வழிபாட்டிற்கு வழங்கப்படும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவை. 1000 பெயர்கள், பொருட்களின் பெயர்கள் மற்றும் எளிய வழிபாட்டு சடங்குகள் அனைத்தும் நல்லது. நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் கூறுவேன். மன்னவா, தாரா வடிவத்தில் இருக்கும் பெரிய ஐயப்ப தேவரின் ஆலயம் வீணடிக்க நேரமில்லை என்பதை நினைவில் கொண்டு விரைவாக கட்டப்பட வேண்டும். சால புராணத்தின் தலைவரான நீங்கள் தாரக தேவரிடம் செல்ல வேண்டும். இறைவன் உங்கள் மீது மகிழ்ச்சி அடையட்டும். நீங்கள் எங்கள் நல்வாழ்த்துக்களாலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அம்புஜத்தின் அறிவு. ஒரு அன்பானவர் வந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நட்சத்திரத்தை நிறுவுவார். சக்தி சுயம் ஜோதி, படைக்கப்படாத ஷாலினி, ஆதிபராசக்தி, பகவதி, முக்தி பிரதாயினி, மஞ்சாம்பிகை ஆகியோர் ஒரே ஆலயத்தால் கட்டப்பட வேண்டும். ஆசுரர்களின் இறைவன் தனது சீடரான பரசுவாமிக்கு மிக அழகான இடத்தில் ஒரு அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும். இந்த இடம் மகிஷிமாரி கைவினைஞர்கள் ஒரு கோவிலில் செல்லட்டும். போது மகான் எல்லா முனிவர்களும் வழிபாட்டு எளிய முறைகளை ஊதியவுடன் அரசரும் தெய்வத்தை மகிழ்விக்க எளிய உடையை அணிந்திருந்தார். மேலும் விரைவாக நான் உடனடியாக வருவேன். சிறந்த தெய்வம் சரியான நேரத்தில் பக்தியுடன் பிரதிஷ்டை செய்யப்படும் என்று கூறி முனிவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட அரசரும் அவரது தோழர்களும் மறைந்து விட்டனர். மிகவும் பாண்டியரான மன்னர் எளிய வழிபாட்டு முறைகளை ஓதும்போது, ஐயப்பா, என் குழந்தையே, இறைவன் தனது கருணையால் உனக்கு உதவட்டும். பிராமணர்கள் பாலாலும் சத்திரியர்கள் அஜ்யத்தாலும் இறைவனை வழிபட வேண்டும். மற்ற சத்வ பிரதான உணவுப் பொருட்களாலும் வழிபட வேண்டும். கலியுகத்தில் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சத்வ பொருள் கொண்ட பிரம்மனை மனிதர்கள் வழிபடும்போது இறைவன் மகிழ்ச்சியடைந்து அவர்களுக்கு வரங்களை வழங்குவார். ஒரு ஏழை மிகுந்த பக்தியுடன் பூஜைகளை செய்து இலை பிரசாதங்களை வழங்கினாலும் ஐயப்ப பக்தரான பகவான் அவர்களுக்கு விடுதலை மற்றும் சுதந்திரம் என்ற பலனை வழங்குவார். தன்னலமற்ற வறுமையிலிருந்து பெரும் விடுதலை பெற்ற அனைத்து உயிரினங்களின் நித்திய ஆன்மாவான பரமபுருஷன் தன்னை பக்தர்களுக்கு கொடுப்பார். அன்னை, கடவுள், பகவான், பக்தர் இவைகள் நீண்ட காலமாக ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. பக்தர்களுக்கு கொடுப்பார். அவர் தன்னை பக்தர்களுக்கு கடவுள், நீண்ட காலமாக ஏழைகளுக்கு ஆன்மாவான பரமபுருஷரின் நித்திய ஆன்மா. பரமபுருஷர் தன்னை பக்தர்களுக்கு தந்து பக்தர்களுக்கு பக்தி வழங்கப்படாவிட்டாலும் அவர் அதை ஒரு பக்தராக ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? பக்தி என்பது ஒரு பக்தரின் தகுதி என்று கூறப்படுகிறது. ஒரு கணம் கூட பக்தியில் அவன் முழுமை அடையவில்லை. விடுதலைக்கு காரணம் பக்தி. பக்தர்களை அவர்களின் சேவகர் ஆண்டபோது அவர்களுக்கு வேறு விதைகள் தேவையா? மன்னா, தந்திரங்களை உச்சரித்து தனது வித்தைகளை காட்டும் தம்பியின் வழிபாட்டாளரான தந்திரி மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். பந்தலேஷா, பணிவு இறைவனுக்கு பிரியமானது. தந்திரங்கள் வாளுடன் கூடிய வாள் போன்றவை. கலிநாள் வரும்போது மந்திரங்கள் இல்லாத சத்வாதிகள் சங்கரரின் ஆலயத்தில் இருக்கிறார்கள். அறியாமை மற்றும் தந்திரமான வழிபாட்டாளர்களால் செய்யப்படும் வழிபாட்டு சடங்குகளால் சோர்வடைந்த காலம் உச்ச பிரம்மரின் கோபத்திற்கு ஆளாகும். மேலும் துக்கம் வானத்தில் அதிகரிக்கும். இலங்கை தூய்மையால் நிறைந்திருந்தாலும் வேதங்கள் இல்லாதவர்கள் வரும்போது
காலத்தின் இறைவனின் இன்பமில்லாததால் காலப்போக்கில் தீமைகள் ஏற்படும். அந்த நாளில் இலங்கைக்கு வரும் துஷ்ட வழிபாட்டாளர்களின் தீய செயல்கள் தெய்வங்களின் பெரும் கோபத்திற்கு காரணமாக மாறும். தூய மனிதர்கள் எப்போதும் தங்கள் பக்தி நம்பிக்கைகளை மதிக்கும் வழிபாட்டாளர்கள் உண்மை, நீதி, அமைதி, ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் பணிவு ஆகியவற்றை பின்பற்றுவதன் மூலம் தெய்வங்களுக்கு சேவை செய்வார்கள். அவர்களின் துக்கங்கள் அவர்களின் சந்ததியினரிடம் குறையும். ஐயப்பனை தவிர வேறு யாராலும் இந்த யுகத்தில் உறவுகளிலிருந்து விடுதலையை கொண்டு வர முடியாது. இறைவனுடன் உறவுகள் வரும்போது வெறுப்பின் பிணைப்புகள் துண்டிக்கப்படட்டும். உறவினர்களின் குடும்பத்தில் உறவுகள் விரும்பினால் சந்ததியினர் உண்மை, பக்தி, தூய்மை மற்றும் பல்வேறு வகையான இசையை கொண்டவர்களாக இருப்பார்கள். மரணத்திற்குரிய விஷயங்களிலிருந்து பற்றற்ற தன்மையும் எல்லாம் ஐயப்ப சின்மயன் என்ற மகிமையான மனமும் யாருக்கு இருக்க வேண்டும்? பற்று மற்றும் பக்தி இல்லாத இறைவனுக்கு நம் மனதை அர்ப்பணித்து எந்த மற்றும் அனைத்து பரிசுகளையும் வழங்கினால் எங்கள் இறைவன் ஐயப்பன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். பகவானே, பெரிய மற்றும் சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உங்கள் வரம் எங்கள் இதயங்கள் உங்கள் மகத்தான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படும். பெரிய மற்றும் சர்வ வல்லமையுள்ள சகோதரரே, எங்கள் கைகளை தட்டுவோம். துஷ்டரே, பாவச் செயல்களால் அழியாத பாவியே, வாழ்க்கை பரிசை பெற்ற கலியே, கடவுளே, அநீதியான செயல்களில் மூழ்குவதிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். பகவானே, மிகுந்த தவம் செய்யும் மனதின் வசிப்பிடமாகவும் மாமலத்தின் வசிப்பவராகவும் இருக்கிற ஐயப்ப சுவாமியே, பாவியே, மாயையில் மனிதர்கள் செய்யும் தீமையை காணும்போது உடலில் வேகமாக பெருகி வரும் நோய்களை நீக்குங்கள். கடவுளே, பகவானே, காட்டு கோயிலில் ஆட்சி செய்யும் கடவுளே, 14 இறக்கைகளை கொண்டவரும் அனைத்து உயிரினங்களின் உயிருமான கடவுளே, காட்டு கோயிலில் ஆட்சி செய்யும் கடவுளே, மாமலட்சுமி கோயில் கட்டுமான திட்டங்கள். நாங்கள் கோழி பந்தல பூமியின் பக்தர்கள் சல்புமான், நாம் செய்ததை செய்வோம். முழு மனதுடன் நட்சத்திரத்தின் ஆசிகளை பெற்ற மன்னரின் உறவினர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து முழு மனதுடன் அந்த மகா நட்சத்திரத்தை வணங்கினார். அவர் உறவினர்களின் பாதங்களை சுத்தம் செய்து அவர்களுக்கு உணவு, உடைகள், தங்கம், பசுக்கள் மற்றும் முடிவற்ற பரிசுகளையும் வழங்கினார். அவருடைய சொந்த நாட்டவரான பக்தர்கள் தங்கள் 7 பலத்தாலும் தங்கள் படையாலும் மிகுந்த பராக்கிரமத்தாலும் தங்கள் ஊழியர்களாலும் தங்கள் பராக்கிரமத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த புனிதர்களை வணங்குகிறார்கள். தேவர்கள் அவரை அழைத்துச் சென்று சிற்ஸ்வரூப வடிவத்தால் அவரது இதயத்தை நிரப்பிய போது அவர் காட்டிற்குள் திரும்பினார். 10 திசைகளும் உலகங்களும் ஒளிர்ந்தன. கடந்த காலத்தில் மணிகண்டன் காட்டிற்கு சென்றபோது அவர் அற்புதமான காட்டு பயணத்தை கண்டு உடனடியாக அதை புகழ்ந்தார். கடவுள்களையும் ஊழியர்களையும் கண்டவர்கள் நல்ல சகுனங்களை காணத் தொடங்கினர். மெதுவாக அரசரும் பிருந்தையும் இணைந்தனர். அவர்கள் நல்லோராலா நதியை அடைந்து மகிஷி செல்வம் ஈட்டிய காந்தார தேசத்திற்குள் நுழைந்தனர். அங்கு அவர்கள் குடியேறினர். விருந்தை முடித்து அதன் நடுவில் ஒரு ஆலயத்தை கட்டி இறைவனின் அடியாரான வாபர சிரேஷ்டரை தங்கள் ஆசிரியராக மன்னராக நியமித்து அவரை வணங்கினார். வில் மற்றும் ஈட்டியுடன் ஆயுதம் ஏந்திய இறைவனின் அடியாரான சுதபாதர் அழகான பரசிரேஷ்டரை வணங்கி மெதுவாக மலையை ஏறினார். பக்தரே, காட்டின் பலமும் பக்தர்களை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் பாபர சிரேஷ்டர் அவர்களை காப்பாற்றி இறைவனை காண அனுப்பினார். பாபர பூஜைக்காக பக்தர்களும் பூமிபன் கல்ப விலேச மதுவும் மகா வன்மல குழுக்களை மகிழ்ச்சியுடன் கடந்து உடனடியாக பம்பைக்கு சென்று அங்கு தனது மனதால் வீட்டை அமைத்து அங்கு வாழ்ந்த கடவுளை உடனடியாக அழைத்து சென்றனர். பின்னர் காலையில் நீலமலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி மிதிக்கப்பட்டது. புனிதமான மற்றும் பெரிய யோகினி ஆசீர்வதிக்கப்பட்ட கடவுளின் பாதங்களை சேர்ந்தார். பூமி ஆசீர்வதிக்கப்பட்டது, மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. திரேதா யுகத்தில் சபரி ஆசிரமத்தில்
அரஹந்தர்களும் அவர்களது தோழர்களும் கூடியிருந்த நேரத்தில் தினகரன் வானத்தின் பாலில் நீராடி உடனடியாக தெளிவடைந்து நட்சத்திரத்தை தியானித்து தன்னை வளர்த்து கொண்டார். ரவி சென்று மறைந்ததும் அழகான முகத்துடன் கூடிய பெண் அருகில் வந்தாள். சோமாலியாக மாறியவள் பணியாளரின் முயற்சிகளுக்கு பலனளிக்கும் வகையில் பந்தள மனிதன் ஒருவன் அவனுடன் தங்கினாள். அவன் இரவில் உறங்கிவிட்டான். ஸ்ரீ ராஜசேகரர் நிமிஷியின் நடுப்பகுதியை நெருங்கி கொண்டிருந்த நேரத்தில் மலையாள மக்கள் மிகுந்த பலத்தாலும் தைரியத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட பக்தியால் கரங்களை கட்டிக்கொண்டு ஆசிர்வதிக்கப்பட்டவரை கண்டு வியந்தனர். இருளின் நடுவில் மகிழ்ச்சியும் சிந்தனையும் நிறைந்த மனிதரை கண்டு அவர் நடுங்காமல் நவாக்ஷரியை ஊதினார். மன்னவ மௌலா, பெரிய புண்ணிய பூமி, என்னுடன் வந்த இறைவன் பாக்கியவான்கள். இப்போது தேவர்கள் தங்கள் ஆலயங்களில் இருக்கிறார்கள். இறைவனும் இறந்துவிட்டார். 3 உலகங்களின் இறைவன் மன்னவா என்ற தங்க ஆலயத்திற்குள் செல்லும்படி என்னை கட்டளையிட்டார். நான் இறைவனிடம் அனுப்பப்படும் போது உன்னை என்னுடன் அழைத்துச் செல்வேன். இப்போது நான் சென்று விட்டேன். தெய்வங்கள் பாதங்கள் அங்கே உள்ளன. நாம் கரங்களிலே ஒன்று திரட்டி அவற்றை பிடிப்போம். மற்றவர்கள் எழுந்திருப்பதற்குள் இந்த இடத்திற்கு செல்வோம். பூபதா, பிரபஞ்சத்தின் இறைவனின் பாதுகாப்பால் இந்த வன நிலத்திலும் இந்த மக்கள் குழுவிலும் அனைத்து பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். உலக மக்களே, நாம் தாமதமின்றி செல்வோம். இதை கூறியவுடன் பாபராவின் மனம் அரசரை தங்க கோயிலுக்கு அழைத்துச் செல்ல விரைந்து பூபதி பாண்டியனும் இமயமலையிலுள்ள கோஷ்டபதியை பார்வையிடுகின்றன. தசந்தரனை பார்ப்பார். பின்னர் நவரத்தினத்துடன் கட்டப்பட்ட தங்க கோயில் கோட்டையின் நடுவில் பிரகாசிக்கும். தங்க அங்கியால் அலங்கரிக்கப்பட்ட இந்த கோயில் கோடி சூரியர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேவதைகளால் சேவை செய்யப்பட்டு மயக்கும் தன்மையுடனும் வெப்பமும் கடுமையும் இல்லாததாகவும் 3 உலகங்களிலும் காணப்படாததாகவும் உள்ளது. ஏழைகளிடம் கருணை, பக்தி, தூய்மை, மகிழ்ச்சி நிலை, இரையச்சம், புலன்களின் அமைதி, மாற்றத்திற்கு உட்படாத மனநிலை ஆகியவை கௌரவத்திற்கு வழிவகுக்கும் 8 நற்பண்புகள். பக்தி மற்றும் பக்தியின் அம்சங்களில் அறிவு மற்றும் வெறுப்பின்மை இருப்பது தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வாறு பிரம்ம நவாக்ஷரி நட்சத்திரம் கடவுளின் ஆலயத்தின் எல்லைக்கும் கொண்டு வந்து உடனடியாக அதை திறக்க பாண்டியனின் கையை பிடித்தது. பெரிய கோயில் சுடர்விடும் நெருப்பால் ஒளிர்ந்தது. பூமி கடவுள் சக்தியின் வடிவம் சிம்மாசனத்தை தாங்கி மாணிக்க பீடத்தில் தோன்றுவதை கண்டார். பிரம்மதேவர் நட்சத்திரம் தோன்றிய பீடத்தில் 18 படிகள் காணப்பட்டன. தனிமங்களின் வடிவத்தில் இருந்த ஊழியர்கள் ஒவ்வொரு படியிலும் நின்றனர். பூதேசர் முன்னேறிய உறுப்புகளுடன் பூமியின் 18 படிகள் உன்னை வணங்கினார். பூமிக்குரியவர்களின் தலைவரே, ஹரரே, பக்திமான்களின் மகனே, அழகான மாணிக்க சிம்மாசனத்தின் பக்கத்தில் ஜடமோதம் நகர் சாமரம் பூக்களின் மாலை அசைந்து கொண்டிருக்கிறது. 7 முனிவர்களும் மின்னும் நகைகளால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலே வெள்ளைத்தாள் பிரகாசிக்கிறது. அன்பான பக்தர்கள் ஆடுகிறார்கள். நாரதர் வீணை வாசிக்கிறார். இறைவனின் பிரகாசமான மந்திரம் நவாக்ஷரி தன்னில் பிரகாசிக்கும் ரத்தின கடவுளை கண்டு பக்தர் பரந்த ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் பணிந்து வணங்குகிறார். பக்தியில் அர்ப்பணிப்புடன் அவர் கடவுள் மூல மந்திரங்களை விரைவாக ஓதினார். பக்தரான மகாமுனி ஸ்ரீ ராஜசேகரர் மிகுந்த பக்தியுடன் எழுந்தார். மேலும் முழு பிரகாசத்துடனும் மிகுந்த பிரகாசத்துடனும் 100 கோடி சூரியன்களின் பிரகாசத்துடன் பிரகாசித்தார். கண்ணுடைய ஆன்மா, தாமரை மனம் கொண்டவர், கருணை உள்ளவர், இரக்க மிகுந்தவர் ஆகிய இறைவனின் முகத்தை கண்டு ரத்தினங்களில் கிரீடத்தில் தாமரை வடிவ உருவத்தின் நிழலை கண்டு மிகுந்த பக்தியாலும் ஆச்சரியத்தாலும் நிறைந்த மன்னவா துதித்து கூச்சலிடத் தொடங்கினார். வாழ்க பெரிய தாமரை பாதத்தை உடையவரே, வாழ்க முராரா, 3 உலகங்களின் பாதுகாவலரே, வாழ்க உலகத்தை படைத்தவரே, மாயாஜால வாசஸ்தலங்களே, உலகங்களில் வெப்பத்துடனும் மாணிக்கங்களைப் போலவும் பிரகாசிக்கும் 100கணக்கான உயிரினங்களை நான் காண்கிறேன். பகவானே, நாரத மாமுனிவரே, முனிவிருந்தாரே, உலக கடலால் தங்கள் குரல்கள், ஒளிகள் மற்றும் நீரோடைகளால் துதிக்கப்படுகிறார்கள். என் அன்பான விபுவே, நீங்கள் அங்கு இல்லை.
காமநோயால் பாதிக்கப்படவிருக்கிற காமநோயால் முன்பே பாதிக்கப்பட்ட ஒருவர். கடவுளே, பக்தர்களை காப்பவரே, ஆண்டவரே, நான் காண்கிறேன். உலகில் வாழும் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அவற்றின் குரல்கள் விளக்குகள் மூலம். பக்தரான மகாமுனிவர் ஸ்ரீ ராஜசேகரர் மிகுந்த பக்தியுடன் எழுந்தார். முழு பிரகாசத்துடனும் மிகுந்த பிரகாசத்துடனும் 100 கோடி சூரியன்களின் பிரகாசத்துடன் பிரகாசித்தார். நீலக்கண்ணுள்ள ஆன்மா, மாணிக்கங்களைப் போல பிரகாசித்தவர். தாமரை மனம் கொண்ட ஷியாம பிராமர், கருணையுள்ள பிரணவம் ஆகியோரின் முகத்தைக் கண்டு அவரது விழிகள் நீல இதழ்களால் பிரகாசித்து இறைவனின் பாதங்களில் விழுந்தன. மணிமகுடத்தின் நிழலையும் வானத்தில் மின்னும் பிரகாசத்தையும் கண்ட மன்னவர் மிகுந்த பக்தியாலும் ஆச்சரியத்தாலும் நிறைந்து அவரை புகழ்ந்து பேசத் தொடங்கினார். வாழ்க, மகிமை மிக்கவரே வாழ்க! மகாராஜா முராரா வாழ்க! 3 உலகங்களின் பாதுகாவலரே வாழ்க! உலகத்தின் மகிழ்ச்சியை நினைத்த மகிழ்ச்சியானவரே வாழ்க! ஹரே ஹரே! மாயையின் ஒளியை தாங்கியவரே, தீமைகளையும் அழிப்பவரே, உலகங்களின் இறைவனே, அனைத்து தீமைகளையும் அழிப்பவரே, 3 உலகங்களின் இறைவனே, அனைத்து தீமைகளையும் அழிப்பவரே, 3 உலகங்களின் இறைவனே, அனைத்து துக்கங்களையும் தீர்ப்பவரே, உலகங்களின் மாயைகளின் இறைவனே, உலகங்களின் வெப்பத்துடனும் மாணிக்கங்களைப் போலவும் பிரகாசிப்பவர்களை நான் காண்கிறேன். பகவானே, நாரதரே, முனிவிருந்தாந்தரே, உலகக் கடலால் தாங்கள் குரல்கள், ஒளிகள் மற்றும் நீரோடையால் துதிக்கப்படுகிறார்கள். விபுவே, நீ என் இல்லாததாய் காம நோயால் காம நோய் பாதித்துள்ள மனிதர்களே, யார் காமத்தின் 6 எதிரிகளில் காம நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். காமரிநந்தரே, பகவானே, கடவுளே, தமது பெயரால் கோபத்தை விட்டொழித்த ஞானியே, இந்த உலகில் எதிரிகள் தாக்கப்பட்டு விரும்பத்தகாத காரியங்களை விரைவாக செய்யப்படும் போது கபித்தனின் நாள்களில் உடலை நேசிப்பவர்களின் தீய செயல்களை, தாழ்ந்தவர்களின் தீய செயல்களை, மனிதர்களின் தீய செயல்களை உடனடியாக காண்பாய். நீ ஞானியே, அவற்றை சாம்பலாக்கும் ஒவ்வொன்றும் என்றென்றும் உடலின் பாதங்களில் வணங்குபவரே, உடலை நேசிப்பவர் இல்லாமல் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை, ரட்சிப்பு இல்லை, எதிரியின் பலி இல்லாமல் விரைவு நறுமணம் வீசும் பகவானே, அடித்தளத்தில் இருங்கள். கடவுளே, பகவானே, சரியான பாதையின் ஒளியே, தாமரையின் அன்பானவரே, தாயே, உலகின் அனைத்து துக்கங்களையும் அழித்து விடுங்கள். ஹரரே, நட்சத்திரங்கள் நிறைந்த பிரம்மதேவரின் வடிவம். ஹரே, பயங்கரமானவரே, அரசியாரே, எங்களை காப்பாற்றுவீராக. ஹரே, பங்கஜ வந்தனை வழிபடுபவரே, பிரணவத்துடன் கூடிய ஹரே, கடவுளே, கருணை உள்ளவரே, எனக்கு புரிகிறது. தாயும் தந்தையும் உயர்ந்த கடவுள், மகிழ்ச்சியின் உருவகம். ஹரரே, தாம் இல்லையா? பாசத்தில், வார்த்தைகளில், உண்மையாக அன்பில், தாய் மகன் என்கிற பிணைப்பில் உடைக்க முடியும். ஹரரே, என் இதயத்தில் இறைவனை எப்படி வைத்திருக்க முடியாது? தண்டனையிலும் குணப்படுத்துவதிலும் நான் இறைவனின் பணியாள். பங்கஜமந்தனின் அரவணைப்பு தவிர வேறு எந்த அடித்தளமும் இல்லை. பகவானே, உலகத்தையே சேவகனாக்கும் ஆண்டவரே, இன்பத்திலிருந்து விடுபட்டவரே, எனக்கு புரிகிறது. விழிகளுக்கு மகிழ்ச்சியும் வடிவமும் கொண்டிருக்கிறது. விழிகளுக்கு மகிழ்ச்சி. சுப்ரசாதியின் வடிவமும் ஸ்ரோத்ர மிருகம் மந்திரங்களின் வடிவமே. கோட்டையை பெற்ற கருணை உள்ளவரே, இறைவனே, பிரம்மம், விஷம், சங்கரரின் மனைவி மற்றும் தேவதைகளின் துணைவிகளின் கூட்டம். தாமே உண்மையானவர், நன்மை வழங்குபவர், மகிமையானவர், மிக கூர்மையானவர், மகிழ்ச்சியால் அழைப்பவர், ஆசையை அளிப்பவர். சம்போ, பாடுதல் என்ற வார்த்தையை அர்த்த மற்றும் தேவதைகளின் துணைவரே, தாங்களே மற்றும் எங்களுக்கு உண்மையானவர், நன்மை, மகிமை, கை கொடுப்பவர், மகிழ்ச்சியை அளிப்பவர், ஆசையை கொடுப்பவர். சம்போ, பாடுதல் என்ற வார்த்தைகளில் அர்த்த என்ற வார்த்தைகளை சேர்த்து கொள்ளுங்கள். ஹரரே, பெரும் துக்கத்தை அளிப்பவரே, தாம் உன்னை வணங்குகிறேன்.
மகானே, இதை பாராட்டி மிகுந்த பக்தியுடன் வணங்கி பிருத்வியை அழைத்து அவரை தழுவி மென்மையான புன்னகையுடன் தனது அன்பான பந்தள பூபரிடம் மெதுவாக கூறினார். என் அன்பான குருவே, தேவர்களின் ஆலயத்திற்கு வந்து சிறிது காலம் வாழ்ந்தவரே, என் தாய் எனக்களித்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன். அரியணை உன்னுடையதாகட்டும். நான் உன் பெரிய சிம்மாசனத்தில் அரியணையை ஏற்றுக்கொள்வேன். உள்ளேயும் வெளியேயும் உள்ள தண்ணீர் போல சொட்டும் பக்தியில் வானத்திலிருந்து சொட்டும் மன்னன் நான் நன்றாக உணர்ந்த போது ஆசிரியரும் என்னை வரவேற்க வந்தார். உலகம் முழுவதையும் தனது வலிமை மிக்க கையால் பிடித்தவர். ஆசிரியர் கூட புல்வெளியை வெட்ட ஏங்குகிறார். மரணத்தில் கூட ஆச்சரியம் இல்லை என்றும் கூறலாம். நல்லவர்கள் எப்போதும் நேசிக்கப்படட்டும். அரசர் பகவானுடைய பக்கம் சென்றார். மேலும் ஜடமோதம் நமிச்சோரம் பாராட்டப்பட்டது. உலகின் பரிசை புரிந்து கொண்டு அசுர பெருமான் அவனுடைய குரு நட்சத்திரங்களின் சக்தியால் உன்னை இவ்வளவு சந்தோஷமாக பார்ப்பது மிகவும் ஆனந்தமாக உள்ளது. இராணுவம் மற்றும் கலை சமூகம் உலகின் தலை சிறந்த மன்னன் பாண்டிய மன்னன் மிகுந்த பக்தியுடன் அன்பானவரே, எல்லாவற்றிலும் மிக அழகானது கிரிதண்ணா, பூதேஷா, பயத்தியானம், திங்கள் காலை, ஆரியதலையா கட்டுமானத்தை காண 10 திசைகளும் அழகியால் ஒளிரச் செய்யப்பட்ட போது பூமியும் வந்த வல்லமை மிக்க மனிதரும் பயபக்தியுடன் தலை வணங்கினர். ஐயப்ப பூஜை மற்றும் அன்னதானம் விரைவில். சாஸ்தாவின் அன்பிற்குரிய பூமிபன் சடங்கு செய்யும் சிற்பிகளுக்கு புத்திசாலித்தனத்துடன் தங்க வசீகரத்துடன் நாளை காலை உலகம் பகவானுடைய ஆலயத்தின் திறப்பு விழா. நாளிகலோச்சன் ஆலய கட்டுமானத்திற்காக விலங்குகளின் சரணம் நீண்ட காலமாக குவிந்து கிடப்பது. அனைவரும் தயக்கமின்றி கடவுளின் இல்லத்தை கட்ட நீங்கள் ஏதாவது தவறு செய்யும் போது ஐயப்ப கடவுள் நம் மீது கருணை காட்டட்டும். உள்ளிருந்து வெளியே இருந்து பாயும் நீர் போன்ற பக்தியுடன் ஆசிரியர் வந்து மறுபுறம் சொட்டி கொண்டிருந்த மன்னரை அணைத்து கொண்டிருந்தார். சர்வ வல்லமையுள்ள கையால் பிடிக்கப்பட்ட புல்லை நடவும் ஆசிரியர் விரும்பினார். அதில் ஆச்சரியமில்லை என்றாலும் நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லப்படட்டும். அன்பு செலுத்துங்கள். அரசர் சென்றார். இறைவன் இறைவனின் பக்கம் வணங்கி பிறந்த மகிழ்ச்சியுடன் அவரை புகழ்ந்து உலகத்தின் பரிசை பெற்று நட்சத்திரங்களின் சக்தியால் மகிழ்ச்சி அடைந்த ஆவிகளின் இறைவனான ஆசிரியரை கண்டதும் ஒரு பெரிய மற்றும் பெரிய அதிர்ஷ்டம். படைகள், சிற்பிகள், உலகத் தலைவர், பாண்டிய மன்னர் மிகப்பெரிய பக்தியால் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் மிகப்பெரிய பக்தியால் மகிழ்ச்சி கொண்டு கிரிதண்ணாவால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திங்கட்கிழமை காலை 10 திசைகளும் ஒளிரச் செய்யப்பட்ட போது பூமி ஆரிய கோயில் கட்டப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்து பூமி நாயகன் பக்தியுடன் வணங்கினார். ஐயப்ப பூஜை மற்றும் உணவு மற்றும் பானம் தொடங்கியது. விரைவில் அறிஞரான அன்பான பூமிபன் சடங்குகளை செய்து சிற்பிகளுக்கு தங்க சர்ப்பத்தை திறமையாக வழங்கினார். நாளை காலை உலக இறைவனின் ஆலயம் தொடங்குவதற்கான நேரம். நாளை காலை கோயில் கட்டுமானத்திற்கான கற்களையும் சாம்பலையும் சேகரிப்போம். எல்லோரும் சோம்பேறிகளாக மாறாமல் எதையும் செய்யாமல் கடவுளின் இல்லத்தை கட்ட எல்லாவற்றையும் செய்தால் ஐயப்ப கடவுள் நம் மீது கருணை காட்டுவார். கடலின் அவல நிலை. பந்தள மன்னன் கல்பன போலவரா விருந்து வைத்து கோயில் கட்டுமான சடங்குகளை செய்தார். அந்தி கதிரவன் பந்தியொடியில் சிவப்பு மணிகளை சுத்தம் செய்ய தொடங்கினார். பந்தள மன்னனும் அந்தன வியந்தனும் விருந்து வைத்து மாலை மந்திரம் பாடிய பிறகு காட்டு புல்வெளியில் இரவு உணவு கூட்டுறவும் உண்டு உறக்கத்தை விரும்பினர். சிதம்புஜங்களில் சில் ஸ்வரூபனே நன்றாக சிந்தித்து உறங்கச் சென்றார். அவரது சகோதரனும் மற்ற உறவினர்களும் நன்றாக உறங்கினாலும் அவருக்கு ரந்தரங்கத்தில் எண்ணங்கள் இருந்ததா அல்லது பந்தள சேனையில் சந்தேகங்கள் இருந்ததா அல்லது ஏதாவது காரணத்திற்காகவோ உறக்க உணர்வுள்ள மனிதன் பந்தள பூபாவில் உறங்கவே இல்லை. வான்புமான் வந்து சிந்தனையில் உறங்கும்போது வேறு யாராவது அவருடன் உறவு கொள்ள முடியுமா? அந்த நாளில் உலகில் உறங்கும் ஒரு ஆணும் வேகமாக நெருங்கி வரும் ஒரு பெண்ணும் பிரிந்து விடுவார்கள். நுணம் வெட்கமற்றவன், கலப்பு இன பெண்ணை குறித்து பயப்படாதவன், ஒரு பெண்ணின் சாம்பலால் போதையில் இருப்பவன்,
ஆழ்ந்த நித்திரையில் இருப்பவன். பந்தள மன்னனும் மிகுந்த ஆசையுடன் சென்று விட்டான். தேவேந்திரனின் மனதில் இத்தகைய எண்ணங்கள் எரிந்து கொண்டிருந்த போது தேவேந்திரனும் சாம்பலில் இருந்து எழுந்து பூபனுடன் போரிட புறப்பட்டார். ஒரு பெரிய கொடூரமான உருவத்தை அணிந்திருந்தவர் ஒரு பெரிய வாளுடன் ஒரு பெரிய ஈட்டியுடன் காட்டிற்கு வந்து அன்பரண மன்னனை எதிர்த்து போராட அழைத்தான். துஷ்டனே, அது யார்? இந்த காட்டு நிலத்தில் வன்முறையை செய்து காட்டையை அழிப்பவன் யார்? அனுமதி கேட்காமல் ஒரு மாமரத்தை நீ வெட்டுகிறாயா? விளையாட்டு அரங்கம் என்று அழைக்கப்படும் உன் பெருமை இப்போது காட்டு மன்னனின் அம்பினால் அழிக்கப்படுகிறது என்பதை நீ நினைவில் கொள்ளவில்லையா? துஷ்டனே, கோடிக்கணக்கான ஆயுதங்களை கொண்டவர்கள் கூட அத்தகைய தீங்கு செய்ய தொடங்கினால் அவர்கள் அதிகமாக துன்பப்படுவார்கள். காஷ்மலா, இந்த உலகங்களில் இதை கேட்காதவர் யார்? சஹ்யாத்ரியில் காட்டின் அரசரை சங்கடப்படுத்த வந்த நீ, இப்போது இறக்க வந்த நீ உன்னை உயிருடன் விடமாட்டேன் என்பதை நன்றாக அறிவாய். அத்தகைய கடுமையான வார்த்தைகளை கேட்ட அறம் சார்ந்த பாண்டிய மன்னன் அவனிடம் கூறினான். அவன் குடித்துவிட்டு போதையில் இருந்ததால் நான் உடனடியாக அவனுக்கு அடைக்கலம் கொடுப்பேன். மது அருந்தி போதையில் இருந்தவனுக்கு அடைக்கலம் கொடுப்பேன். துஷ்டனே, நீ ஒரு கஞ்சனாக மாற வந்திருந்தால் இந்த முறை எங்கும் செல்ல மாட்டாய். காலனே, பூமியின் ஆட்சியாளரான பூமியின் வார்த்தைகள் 3 உலகங்களின் இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்பவர். மேலே கோபமாக இருந்த கிரான் கோபமடைந்தார். வேகமானவர் அரசரை தாக்க தொடங்கிய போது பாண்டியனும் அம்புகளை பயன்படுத்தி கடுமையானவனை விரட்டினான். ஆயுதங்கள் விழத் தொடங்கின. காட்டு மனிதன் வான்கணமே அம்பை தடுக்க வஜ்ரத்தை பயன்படுத்தினான். வஜ்ரத்தை தடுக்க மிகுந்த வலிமையுடன் விஸ்வநாதர் தனது பாதங்களை ஊன்றி தெய்வீக வாளை விரைவாக காற்றில் வீசினார். நெருப்பு லிங்கம் பரவி எரிந்தது. கோடி முன்னோக்கி விரைந்தது. ஆனால் வாசவன் ஒரு கணம் கூட வாளை நிறுத்த முடியாமல் தனது உயிரை இழந்தான். சபரியாச்சலத்தில் மறுபக்கமான சிறிய பூகா தனது கண்களை திருப்பிய போது பெரியது சுடர்விடும் வாள் வெளியே வந்து மிகுந்த வலியுடன் காற்றில் விழுந்தது. புரந்தரர் ஒரு உலகமாக மாறி ஓடிப்போய் பூமிக்கு சென்றபோது மற்ற உலகங்கள் நிற்காமல் ஓடிப்போய் கடலில் படுத்து விரைவாக எழுந்தபோது பயத்தின் பறவைகள் அவரை சூழ்ந்தன. சுடர் மேலே வெடித்தது. அவர் குருவியை கண்டதும் அவர் விரைவாக ஆற்றில் குதித்து ஓடி பிரம்ம உலகத்தை அடைந்தார். தேவர்களின் தலைவன் விரைவாக தப்பித்த போது தேவேந்திரன் கைலாய கடவுளின் காலடியில் விரைவாக வணங்கி அழுத போது காமரி கடவுள் நிற்காமல் தேவேந்திரனை விரட்டினார். மகான் இந்திரனும் ஆற்றை அடைந்து கீழே பணிந்து தனது துயரங்களை கூறி தசந்தரா பாதாள உலகத்தின் பாதுகாவலரான தேவேந்திரன் தனது துயரங்களை முடிவுக்கு கொண்டுவர தங்க கோவிலுக்கு விரைவாக சென்றபோது மகான் தங்க கிரீடம் அணிந்தவராக ஒரு பிரியாவிடை கடிதத்தை அனுப்பினார். பங்கை இழந்து மகிழ்ச்சியை இழந்ததால் வருத்தமடைந்த நான் பாட ஆரம்பித்தேன். பகவானே, நான் பணத்தை குறித்து பயப்படுகிறேன். ஹரரே, பகவானே, மகிழ்ச்சியின் மூலக்காரரே, ஆண்டவரே, துக்கத்தில் சிக்கிய அனைத்தும் ஹரரே, என்னை நீக்குங்கள். பகவானே, ஆண்டவரே, தலைவரே, நான் ஒரு பெரிய பாவி என்பதால் நான் ஆணவமும் அடைந்து விட்டேன். எனவே உங்கள் தாமரை பாதங்களை தொடர்ந்து நினைத்து அவற்றை உண்ணும் ஒரு பக்தனை நான் நினைத்தேன். பக்தர்களின் சேவகனான நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் அரசரின் ஒருதலை பட்சமான ஆர்வத்தை நிறுத்திய பக்தன். எனவே இந்த நேரம் முழுவதும் அவரை காப்பாற்ற நான் அறிவிக்கப்பட்டுள்ளேன். பகவானே, தெய்வங்களை வணங்குபவரே, பேய்களின் தலைவரை, எனக்கு உதவுங்கள். உன்னிடமிருந்து வெளிப்படும் 3 வடிவங்கள். 1 நித்தியமான மிகுந்த பக்தியின் கொள்கைகள். இதை அறிந்து நான் உன்னை வணங்குகிறேன். 3 வடிவங்களும் பேராசையை அளிப்பவரின் பாடல்களை பாடுகின்றன. பிரம்மதேவர், நட்சத்திரம், 3 உலகங்களும். 3 உலகங்கள். பக்தரான இறைவன் அனைத்தையும் கைவிட தயங்குவதில்லை. நான் துக்கமாக இருக்கிறேன் என்று கூறி துக்கப்படுகிறான். கடவுளே, அவன் தீமை செய்வதில் மட்டுமே பற்று கொண்டிருப்பதால் உன்னை நன்மைக்காகவோ தீமைக்காகவோ என்னால் தீர்மானிக்க முடியாது என்று எண்ணுகிறேன். விபு, உலகில் உள்ள ஏழைகள் உன்னை விரைவாக வணங்க தொடங்கினால் அவர்களுக்கு வரும் பயம் விரைவில் நீங்கிவிடும். தந்தையே, மகாசக்தியே, உறுதியுடன் என்னுள் இருக்கும் பெண்மை உணர்வுகளையும் அதிருப்தியின் வெறுப்புகளையும் நீக்கி உண்மையான குருவே, கருணை காட்டுங்கள்.
மகாலிய புண்படுத்திய கடவுளே, எந்த துறவியை உணர்வுகளும் இல்லை. கடவுளே கடவுளே, என் மீது கருணை காட்டுங்கள். உலகங்களின் உலகில் என்னை ஒரு மாதிரியாக மாற்றிய கடவுளே, உங்கள் தயவால் எனக்கு உதவுங்கள். அவற்றை குறித்து சிந்திக்காமல் பாவங்களை செய்த ஒரு தந்தை தனது மகனை கைவிடுவாரா? கருணை இல்லாமல் பூமி அழிக்கப்பட முடியுமா? ஒரு மகனை பெற்றெடுக்காமல் இருக்க முடியுமா? அன்பு செலுத்துபவர் யாரும் இல்லை என்றால் பூமியை நிலைத்திருக்க முடியுமா? எனவே கடவுளே பகவானே, தங்கள் மகன் என்று அழைக்கப்படுபவர் செய்த பாவங்களை மன்னியுங்கள். கடவுளே பகவானே, உங்கள் பேய்களின் ஆண்டவரே, உங்கள் உள்ளங்கையால் தாமரை மலரை தாங்கள் சூடேற்ற பயப்பட வேண்டாம். பகவானே ஆண்டவரே, ஆன்மாக்கள் இறங்குபவரே, உயிரினங்களில் சிறந்த ஆண்டவரே, உயிரினங்களை படைத்து காப்பாற்றி அவற்றை உங்களில் உங்கள் அன்பாக இணைத்த ஆண்டவரே, உமது கரங்களில் தாமரை மலரை படைத்த பகவானே, உமது கரங்களில் கட்டி எழுப்ப என்னை மகிழ்வித்த ஆண்டவரே, கடவுளே 3 பாதங்களின் ஆண்டவரே, கடவுளே அனைத்தையும் காப்பவரே, 3 சக்திகளின் தலைவரே, என்னை 3 காலங்களின் ஊழியராக ஆக்கிய பகவானே, கடவுளே 5 கூறுகளின் தலைவரே, 5 கூறுகளை கொண்ட வடிவங்களை படைத்த கடவுளே, அலைகளையும் கடல்களையும் படைத்த கடவுளே, 5 தந்தையான கடவுளே, சந்ததியை நகர்த்தும் ஆண்டவரே, கடவுளே பகவானே என்று உமது படைப்பை படைத்த ஆண்டவரே, தயவு செய்து அதை உமது கரங்களால் கவனித்துக் கொள்ளுங்கள். உலகங்களின் தலைவன் நித்திய சங்கரர் உலகங்களின் தலைவனாவார். காலத்தின் ஆன்மாவான களரி தெய்வம் தேவர்களின் அரசரிடம் தனது பாவங்களை மன்னிக்கும்படி பிரார்த்தனை செய்தபோது 3 உலகங்களின் அதிபதியான ஓம்கார வடிவில் தேவர்களின் அரசரிடம் மகிழ்ச்சியுடன் கூறினார். தேவர்களின் அரசரே, தாயின் பக்தர்களை நீங்கள் அவமதித்தால் உங்கள் கோபம் தீராது, உங்கள் தெய்வீக சக்தியும் தீராது. வாசவா, நினைவில் கொள்ளுங்கள், 4 யுகங்களிலும் பொய்யர்கள் கலியை தூண்டி அனைத்து உலகங்களிலும் நாகங்களை அதிகரிப்பார்கள். மரணம் ஏற்படும் போது முக்திக்கான வழிகள் நிறுவப்படும். நீங்கள் தாயின் பக்தர். என் முன்னாள் பக்தரான அம்பரீஷாக்கியரை அடிமைப்படுத்த முயன்ற தீய ஆவி உலகில் அலைய தொடங்கிய போது அதை கண்ட எவரும் உலகங்களில் ஆறுதல் காணவில்லை. முட்டாள்தனமாக மாறிய முனிவர் பக்தர் அவரது 2 பாதங்களையும் பிடித்து கொண்டார். பக்தர் பாக்கியவான், முனிவர் பாக்கியவான். தேவர்களின் தலைவரே வைபவா, பக்தர்களின் சேவகன், தேவர்களுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்கும் ஆதாரமானவன், தேவர்களின் எதிரி ஒரு ஊனத்தின் அவதிப்படுகிறான். உங்கள் உலகத்தை வென்று தனது அனைத்து துன்மார்க்கத்தையும் காட்டிய கொடூரமான கரம்பாகி உங்களையும் மற்ற கடவுள்களையும் காட்டில் வீசிய போது நீங்கள் கண்ணீர் விட்டு நீ என்னை வணங்கினாய் என்பதையும் நான் மீண்டும் ஒரு முறை உனக்கு இறைவனின் வரத்தை கொடுத்தேன் என்பதையும் மறந்து விட்டீர்கள் என்று கூறினீர்கள். பக்தனை சொல்வது நல்லதல்ல என்று நான் நினைத்திருப்பேன். தயக்கமின்றி தாம் சென்று கோயிலை கட்டு பந்தலேஷா, பயமும் உறுதியும் செல்வாய், இல்லை என்றால் அவன் உன்னையும் மிதித்து விடுவான். புரந்தரரே, கோதுமைக்கும் பதருக்கும் சமமான பந்துலேஷான பூமியின் பக்தர்களான நாம் கங்கை கரையில் வசிப்பவர்களுக்கு நற்செயல்களை செய்யாதே. தேவயுதம் ஓதும் நேரத்தில் தேவர்களின் மறைவான தூணை அசையாமல் நின்றது. வாசவன் விரைவாக பின்தொடர்ந்தான். நனீந்திரன் வேபதுகாத்திரனை போல ஓடினான். உம்பர்கோனை அடைந்ததும் கண்ணீர் மல்க மன்னன் பந்தள மன்னனின் பாதங்களில் பணிந்து வணங்கி, தயவு செய்து என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் பகவானே, நான் தாரக பிரம்மன், பிரபஞ்சத்தின் இறைவன். ஐயப்பனின் பாதங்களுக்கு சேவை செய்ய வாழ்கிறேன். நான் அறியாமலேயே இவ்வளவு செய்திருக்கிறேன். தயவு செய்து என் பாவங்களை மன்னியுங்கள். ஐயப்பனின் மகிமையை சுமப்பவன் நான். இறைவனின் இதயத்தில் வாழ்கிறேன். நான் இறைவனின் இதயத்தில் வாழ்கிறேன். நான் மகிமையால் மூழ்கடிக்கப்படுகிறேன். கடவுளின் அடியேன் இறைவனின் கைகளில் விரைவாக மறைந்து விட்டான். ஐயப்பனின் மகிமை என்னுடன் இருக்கட்டும். ஐயப்பா, ஐயப்ப சுவாமியே, 3 உலகங்களின் தலைவரை நான் புரிந்து கொள்கிறேன். பக்தர்கள் அன்பானவரே, ஐயப்பா, பிரபஞ்சத்தின் தலைவரே, ஆண்டவரே.
வாசவா, கடவுளை குறித்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் சிந்திக்காமல் எங்களை மிகவும் பலவீனமாகவும் உதவியற்றவர்களாகவும் உணர வைக்கிறாய். மனிதர்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பூமி, வானம் மற்றும் பிற உலகங்களின் தூணான தெய்வீக தர்மத்தின் போதனைகளின்படி எப்போதும் வாழ்ந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு வழங்குவாயாக. பகவானே, எங்களுக்கு ஏற்பட்ட பெரும் துன்பங்களை மன்னிப்பாயாக. என்னை தோற்கடிக்க நினைக்காமல் நவாக்ஷரியை ஓதி வாழ்வாயாக. பக்தியின்மையால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பக்தனின் பெரிய இரட்சகரின் எண்ணங்கள் பக்திக்கு காரணமாக இருக்கட்டும். சிறந்த பக்தியே சிறந்தது. வாசவா, எல்லாம் வல்ல இறைவனால் தோற்கடிக்கப்படுவதை நினைத்து யார் எளிதில் சோர்வடைய முடியும்? ஒரு தந்தையின் வார்த்தைகள் அவரது குழந்தைகளுக்கு அலங்காரமாக இருக்கட்டும். மேலும் அனைத்து குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். மூல செயல்கள் எப்போதும் ஓதப்படட்டும். வெட்கப்பட்ட இறைவன் அரசரிடம், என் அன்பான ஐயா, பிரபஞ்சத்தின் ஆண்டவரான ஐயப்பா, கோயில் கட்டுமான பணிகளை விரைவாக மேற்கொள்ள எங்கள் தெய்வீக கட்டிட கலைஞரே அனுப்பட்டும். விஸ்வகர்மாவின் வருகையுடன் உலக புகழ்பெற்ற இறைவனின் ஆலயம் தீர்மானிக்கப்படும். மேலும் மன்னா விஸ்வநாதர் ஆலயம் அங்கு அமைக்கப்படும். பூமியின் பெரும் சக்தியான காலாதிநாதரின் பாதங்களின் பக்தரான காலனின் மகன் வாசவன் இதை கூறிவிட்டு விரைவாக இறைவனை வாழ்த்தி மறைந்தார். காலை சடங்குகள் அனைத்தையும் முடித்த பிறகு அரசர், ஆசிரியர் மற்றும் சிற்பிகள் நட்சத்திரத்தின் மந்திரங்களை ஓதினார்கள். அந்த காலத்தின் ஆசிரியர் அவற்றை விரைவாக ஓதினார். அரசர் வழக்கப்படி பரிசுகளை விரைவாக செய்தார். ஆனால் அந்த நிறுவனத்திற்கு விருந்து தயாராகி கொண்டிருந்த போது தெய்வீக சிற்பி அங்கு வந்தார். அவர் உலகம் முழுவதும் அரவணைப்பு மற்றும் உணவுகளால் நிரம்பியது. மற்ற உலகங்கள் மலர்களால் நிரம்பியிருந்தன. விஸ்வாசிகள் மகிழ்ச்சியால் திரண்டனர். நவாக்ஷரியின் மந்திரம் விரைவாக ஓதப்பட்டது. குருடன் விழிகளை மூடிக்கொண்டு இறைவனை சேவித்தான். சிற்பி அஷ்டதசமத்திரத்தை நவாக்ஷரியை உச்சரித்தார். விஷ்டபேஷாலயத்தின் இடம் முகூர்த்த பாதியில் நிர்ணயிக்கப்பட்டது. விஸ்வகர்மா நியமிக்கப்பட்டார். விஸ்வநாதரின் தலைவரே, மகா கடவுளே, எனக்கு புரிகிறது. நீண்ட காலத்திற்கு முன்பு இறைவன் அனுப்பிய அம்பு வந்து அதன் இடத்தில் நின்றது. அந்த இடத்தின் தெய்வீக சிற்பி நிஜ தனது மனக்கண்ணால் பூமியை காட்டி அதை வழிபாட்டு தலமாக்கினார். அம்பை இடது பக்கத்தில் வைத்து பந்தலேக்ஷா இறைவனின் கத்தியை அதன் நடுவில் வைத்தார். அவர் அந்த அமிர்தத்தை நடுவில் எரிந்து பூதேஷ மந்திரத்தை உச்சரித்தார். இறைவனின் பக்தர் மிகுந்த பக்தியுடன் அதை வைத்து வணங்கினார். பூதேஷா மந்திரம், நவாக்ஷரி, தேவர்களின் பூதம், மூலமந்திரம், காயத்ரி. பின்னர் அத்தகைய மந்திரங்களின் ஒலிகளுடன் ஆரண்ய ஸ்ரீ கோயில் இடம் மாற்றப்பட்டது. அடிக்கல் நாட்டப்பட்ட நேரத்தில் மன்னர் தனது விழிகளை நெருப்பு மூலையில் பதித்தார். நெருப்பை பார்த்த ஆச்சாரியார், தீயினால் கோயில் பாதிக்கப்படாமல் இருக்க மன்னர் மன்னிப்பு கேட்க கூடாது என்றார். அந்த நேரத்தில் நான் வானொலியையும் கேட்டேன். மன்னா, கடுமையான கலிகாலத்தில் நீதி மறக்கப்படும் போது நீதிமான்கள் தங்கள் தீய செயல்களை தொடர்வார்கள். சத்தியத்தையும் நீதியையும் கைவிட்டவர்கள் மனதில் பேராசையுடன் குடிகாரர்களாக மாறுவார்கள். செல்வத்தின் மீது பேராசை கொண்டவர்கள், நேர்மையானவர்களுக்கு இடமில்லாதவர்கள் சரியான நேரத்தில் நம் ஆலயத்திற்கு வருவார்கள். பாவச் சுமைகளும் அவர்கள் மேல் வரும். புனித இடங்கள் அதிகரித்து வரும். பாவத்தால் கலங்கப்படும் போது நல்லொழுக்கம் உள்ளவர்களின் கூட்டம் அவர்களின் மனதில் நசுக்கப்பட்டு அதையும் மேலும் மேலும் பார்ப்பார்கள். வணங்க வந்து தீய செயல்களை செய்பவர்களை நீங்கள் இகழ்வீர்கள். சரி, என்னை போன்ற என் மனம் துக்கங்களை அனுபவிப்பீர்கள். கோவில் பலவீனமான பக்தன் நீதிமான்கள் துன்பப்படுவதையும் சாப்பிடுவதையும் காண வருவார். பக்தர்களும் நித்திய இறைவனிடம் வருவார்கள். தீய செயல்களை சாம்பலாக்க தாந்திரீக சடங்குகள் கூட கிடைக்காத போது துன்மார்கரின் அபிஷேகம் வந்து செல்கிறது. துன்மார்கர்கள் வந்து பாவமான பொருட்களை உட்கொள்கிறார்கள். மன்னரே, அத்தகைய நெருப்பு அபிஷேகம் இருந்தால் மன்னா, நன்மையை அடைந்தவர்கள் செயல்கள் மிகவும் நல்லவையாக இருக்கும். உலக மக்களுக்கு மட்டுமே துன்மார்கரை அழிக்கும் சக்தி இல்லை. காலப்போக்கில் தீயால் பாதிக்கப்பட்ட லீலைகள் உன்னை வந்தடையும். மன்னா, மனதை ஈர்க்கும் ஒருவரால் நீ செய்ய தீர்மானித்த லீலைகள், தர்மத்தை இரகசியமாக பின்பற்றுபவர்கள் எந்த தீமையாலும் பாதிக்கப்பட மாட்டார்கள். விபோ, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆச்சாரியரின் அறிவுரைகளை கேட்ட பிறகு பவனும் கோவிலும் அலங்கரிக்கப்படும்.
பாவமற்றவன் உலக நன்மைக்காக ஒரு கோவிலை கட்டுவான். உலகில் வரும் தீமைகள் என்றென்றும் அழிக்கப்படும். கிராம மக்கள் என் குழந்தைகள் துன்பப்பட்டு நோய்படும் போது நான் பாக்யஸ்ரீ கோவிலில் தஞ்சம் அடைவேன் என்று புலம்புவார்கள். இதை கேட்ட அனைவரும் பரலோக குரலால் வியப்படைந்தனர். ஐயப்பன் மற்றும் தம்பூர் பற்றிய எண்ணங்களால் நிறைந்த பந்தள மன்னன் கோயில் கட்டுமான பணிகளை அவசரமாக மேற்கொள்ள தொடங்கினான். சுப நேரத்தை கடைபிடித்து விருச்சிக மாதத்தின் முதல் நாளில் திசைகளை கடைபிடித்து பகவானின் உயர்ந்த கோவிலின் அடிக்கல் உயர்ந்த பக்தரான பந்தலேஷாவால் பக்தியுடன் நாட்டப்பட்டது என்று கூறுவது சிறந்தது. பக்தரே, கருணை உள்ளவரே, சதுர மேடையை கட்டி அதை மண்ணால் நிரப்பிய பிறகு பக்தர்களுக்கும் அமைதிக்கும் ஒரு மேடையாக ஒவ்வொரு படிகத்திலும் பூக்களால் 10 படிகளை, மலர்களால் ஆன படிகளை உடனடியாக அமைப்பேன். அம்புகளும் சூறாவளிகளும் கூடுகின்றன. அந்த இடம் கோயில். பக்தர்களே, சிறந்த பக்தரான பந்தலேஷா விஸ்வநாதரின் கோவிலை கட்டியுள்ளார். சிறந்த கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் தெளிவான இடது இறக்கையுடன் கூடிய ஒரு அழகான மாளிகையை கட்டினார். மேலும் அவர் அன்பின் சக்தி வாய்ந்த தெய்வத்தை ஆட்சி செய்தார். அவர் ஒரு நேர்மையான மற்றும் சிறந்த பக்தர் ஆவார். பூதசேனனின் பணியாளான கடூரவணன் துறவியான போது பூதலை மீது ஒரு ஆலயத்தை கட்டினான். பர்வத மன்னன் உர்வியில் சாந்தமா மலையையும் கட்டினான். அருள் பெற்ற ஊர்விபதி அந்த புறத்திலிருந்து காந்தார தெய்வத்திற்கு சேவை செய்து ஆட்சி செய்ய வந்த சத்திரியர்கள் சாந்தமாவில் மஞ்சாம்பிகலாய கோயிலை கட்டினார்கள். பகவத் சிலை நிர்ணயம். கோயில் கட்டி முடிக்கப்பட்ட போது பார்த்தலேசர் மிகவும் சோகமாக இருந்தார். கோயிலுக்கான சிலைகள் கட்டி முடிக்கப்படவிருந்தன. ஆனால் கைவினைஞர்கள், பெரிய எஜமானர்கள் மற்றும் ஆச்சாரிய பாதர்களால் எந்த வழியையும் கண்டறிய இயலவில்லை. அனைவரும் எதையும் காணாமல் சிந்தனையில் மூழ்கியிருந்தனர். அன்று அவர்கள் வந்தபோது ஒரு சிறந்த விஞ்ஞான அஞ்சனா அங்கே இருந்தார். ஐயப்பனின் மஞ்சுள சிலையை நினைத்து கஞ்ச விலோச்சனனும் அஞ்சனத்தில் இருந்தான். அஞ்சனகரன் மெதுவாக அஞ்சனத்தில் ஐயப்பனின் மஞ்சுள சிலையை பார்க்க போகிறான். அஞ்சானத்தை சேகரித்து அதை பார்க்கும்படி அஞ்சனா கட்டளையிட்ட போது மன்னன் கஞ்ச விலோச்சனன் தனது சொந்தத்தை சேகரித்து அக்ஷியை அஞ்சன கூடுக்கு அனுப்பினான். அஞ்சனா தான் கண்ட காட்சியை கண்டு வியந்தான். கண்களை வியப்பில் ஆழ்த்திய அற்புத வெளிப்பாடுகள் விவரிக்கப்பட்டன. மகிழ்ச்சியாலும் மிகுந்த மகிழ்ச்சியாலும் நிறைந்த ஐயப்ப பெருமான் முடிச்சு போட்டு இறைவனின் முத்திரையால் முத்திரையிடப்பட்டார். மிகுந்த ஆசையுடன் ஊர்த்த பத்மாசனத்தை கண்ட பார்த்தல நாயக்கர் பெருமான் எண்ணற்ற தொலைந்த வடிவமாக மாறினார். தண்டவிகனின் சிலைகளை பார்த்தேன். பரம பிரம்மத்தின் அம்புகளும் தண்டுகளும் நான் எண்ணற்ற மற்றும் எண்ணற்றவற்றை கண்டபோது விழிநீர் சிந்தவும் அழவும் விருப்பம் உள்ளவர் அவருக்குள் இருக்கும் முழு பக்தியுடனும் தீ மற்றும் குப்பைகள் பூபம் கோபப்பட நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது அது அமைதியாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது. மகாமூர்த்தியின் வெளிப்பாடுகள் தெளிவாக உள்ளன. கருணையுடன் பக்தர்களை கண்டு கருணையின் வெளிப்பாடுகளை கண்டு புரிந்து கொள்பவரே. பக்தர் எப்போதும் விடுதலை அளிப்பவர். ஞானி தானே எரிகிறான் மற்றும் நெருப்பின் எழுத்து ஐயப்பா எனக்கு புரிகிறது. தீய சக்திகள் மற்றும் சிக்கி இருக்கும் ஆலயங்கள் தேவாஸ் மற்றும் சூரிகாஸ் இவ்வளவு பெயரை பார்த்து நான் ஆச்சரியம் கொண்டேன். பூபனும் அஞ்சனாவும் புத்திசாலிகள். கடவுளே, பகவானே, அம்மா, எனக்கு சந்தேகமாக உள்ளது. தயவு கூர்ந்து மாளிகையை மாற்ற எனக்கு உதவுங்கள். ஏன் இவ்வளவு விசித்திரமான வடிவங்கள் உள்ளன? பார்வை குறைபாடுக்கான காரணங்கள் என்ன? ஏன் பல ஆச்சரியமான விஷயங்கள்? ஐயா, அரண்மனையை காட்டுவீர்களா? பந்தள மன்னனின் ஆச்சரியத்தை கேட்டதும் விஞ்ஞானி அஞ்சனாவும் இறந்தபோது பூபதி, உன்னை நம்பி இருப்பவர்களே, பந்தளத்தை ஆள எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வெறிச்சோடியது மற்றும் சக்தியற்றது சக்தி வடிவத்தின் லீலைகளால். ஒவ்வொரு 3வது கலியுகத்திலும் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பந்தளத்தை ஆண்ட அனைவரும் அன்று தாரகன் பிரம்மாவிற்கு நல்லவனாக இருந்தார்கள். புனித ஆலயங்கள் கட்டப்படுகின்றன. கால ஓட்டத்தில் ஐயப்ப வாணி போல் ஒவ்வொன்றையும் என்னால் பார்க்க முடிகிறது. இது மேலே உள்ளது. பிரம்ம நட்சத்திரத்தின் லீலைகள். எத்தனை கலியுகங்கள் கடந்துவிட்டன.
நீங்களும் பல ஆலயங்களையும் நினைவு சின்னங்களையும் காணும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். இறைவனின் சிறந்த பக்தரே, கால சுழற்சி மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் போது நாம் குழப்பமடைகிறோம். பிரபஞ்சத்தின் ஆண்டவரான இறைவனின் தாய் வந்து கூறுகிறாள், எதுவும் புதியதல்ல. பரபிரம்மரின் லீலைகளை நினைவில் வையுங்கள். பூமியின் மகிமையை நினைவில் வையுங்கள். ஐயப்பா, 4 யுகங்களும் மீண்டும் 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 செய்யப்படுகின்றன. ஸ்ரீ பூதானந்தர் லீலை நிகழ்த்தும் போதும் உலகம் காப்பாற்றப்படுகிறது. இறைவனின் வீடு ஒன்று. பகவானே, முடிவில்லா துயரங்களும் குழந்தைகளும் அதிகரித்து வருகின்றன. மேலும் மனித மனத்தின் துக்கத்தை தணிக்க பகவானே ஸ்ரீ லகமிகா பாவில் மனிதன் மேலும் மேலும் சூடாக்கி வருகிறான். பிரம்ம நட்சத்திரத்தின் சக்திகளை குறித்து சிந்திக்காத மனம் உயர்ந்த பக்தியாலும் அன்பாலும் நிரம்பியுள்ளது. பூமியும் அதனால் நிரம்பியுள்ளது. நிறுத்தாமல் பாண்டிய மன்னனும் அஞ்சனாவும் ஞானியிடம், மகானே, சக்கரனுக்கும் எனக்கும் இடையிலான ஐக்கியம் இப்போது உன்னால் அறியக்கூடியதாக உள்ளது. அது நடந்த விழிகள் உயர்ந்த சொர்க்கத்திலிருந்து எனக்கு சொல்லுங்கள். பூதநாதர் சர்வேஷனை தவிர உலகம், மக்கள் மற்றும் பிற மக்கள் இதுவரை தேவேந்திரனுக்கும் எனக்கும் இடையிலான ஐக்கியத்தை அறியவில்லை. இவ்வளவு ரகசியமான விஷயத்தை எப்படி கூற முடியும்? அன்பானவரே, இறைவனுக்கு தெரியுமா? சிறந்தவரான இறைவன் நமது கவன குறைவை முற்றிலுமாக கைவிடட்டும். உற்சாகமும் தாழ்வு மனப்பான்மையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை வழங்குகின்றன. ஆண்டவரே, எனக்கு உள் இன்பங்களை அருளும். ஆண்டவர், இந்த சிலையை நிறுவுவதற்கு எனக்கு எல்லா மங்களங்களையும் அருளும். ஆண்டவரே, நான் இந்த பூமியின் தலைவரின் பணியால் உயர்ந்த ஆசீர்வாதம், மங்களகரமான வடிவமே, பேரின்ப வடிவமே என் சந்ததியினர் உமது பாதங்களின் உள்ளங்கைகளை தொடட்டும். நாயகனின் பிரார்த்தனையை கேட்ட உண்மைக்காரர் நாயகரின் உன்னதமான பாதங்களில் கரங்களை பதித்து நாயகனிடம் கூறினார், பூமியே கேட்பீராக. ஐயப்ப சுவாமி தனது பாத சேவை செய்து ஆட்சி செய்வார். பெரிய பங்குராமன் க்ஷேத்திரத்தை காட்டி விப்ரர்களுக்கு தானம் செய்த பெரிய பார்கவர் பிரம்மனின் அறிவால தெய்வங்களின் தாயாக கேரளத்தின் 18 ஐயப்ப கோயில்கள் பெரிய வசிஷ்டபேஷர் 18 அறிவியல் கோவில்களில் சிறந்தது. 18 படிகளை கொண்ட கோவில். 18 படிகளை கண்டால் 18 படிகளை காண்பீர்கள். கோயிலில் தெய்வத்தின் பிரதிஷ்டையை செய்ய இறைவன் சிலையை தயாரித்துள்ளார். தனது அமைதியான, அழகான மற்றும் அழகிய கம்பீரமான வடிவத்துடன் தனது திறமையான கைகளால் பக்தர்களுக்கு சின்முத்திரையை காண்பிப்பார். இடது கையை முழங்காலில் நீட்டியபடி இறைவன் தவத்தில் ஆட்சி செய்வார். ஸ்ரீ மதமா ஆரியத்தை ஸ்ரீ பட்டபாதர் மற்றும் சேலாவுடன் தனது அலங்காரமாக கொண்டு சின்மயா நித்திய பிரம்மத்தை மையில் பார்ப்பது போல அவர் தனது மனதில் தாமரை மலரை தியானிப்பார். நித்தியமானவர் உருவம் ஒரு போலி. சொர்க்க ஸ்லோகங்களில் நித்தியமாக மாறுவதற்கு காலத்தின் ஆவியாக பிறந்த ஒருவர் தாரக பிரம்மா. தெய்வீகமான ஐயப்பன். காட்டு கோயிலின் குழந்தைகள் பயங்கரமானவர்கள். பக்தர்களுக்கு ஒரு சேவகனாக தியானத்தில் ஆட்சி செய்வாயாக. ராகங்களின் உணர்ச்சிகளின் காலம் ஒரு நதி போன்றது. நீங்கள் மையத்தால் மேயப்பட்டு பக்கவாட்டுகள் கட்டப்பட்டு இருக்கும்போது உலகத்தின் இறைவன், நட்சத்திரங்களின் தாய், தெய்வீகமானவர், தயவு செய்து வலிமையாகவும் தைரியமாகவும் இருங்கள். உலகங்களை பாதுகாத்து நேரத்தை வீணடிக்காமல் இருக்க எல்லா உலகங்களுக்கும் மகிழ்ச்சியை தருவது உலகம் துறவரத்தாலும் நிறைந்துள்ளது. அதனால் மோசமான வானிலை வீணாகாது. பிரபஞ்சத்தின் இறைவன் இந்த தியானங்களின் உலகம். நீங்களும் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஆயுள் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதா? பரலோக பிரம்மனை வழிபடும் மக்கள் கொடிய தாக்குதல்கள் வந்தாலும் அவை வராது. ஐயப்பன் அருள் பெறட்டும். மனித குலத்தின் செயல்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒருவர் ஒரு தீய செயலை செய்தால் பூதநாதனும் அதிருப்தி அடைவார். நான் பகவானின் சேவகன். பூபதா, இந்த கோயில் செல்வச் செழிப்பு மிக்க இடமாக இருக்கும். கடவுளின் விருப்பத்தை யார் நிறைவேற்றுவார்கள்? அவர்கள் ஐயப்பனின் நேரடி பக்தர்கள். ஐயப்பன் 3ஐயும் உள்ளடக்குவார். ஒரு கடவுளின் சிலையை எவ்வாறு தீர்மானிப்பது? பங்கேருனை நிகழ்த்திய துறவி ராமர்
மகாராஜா கூட்டத்தினரை மரியாதையுடன் வணங்கினார். மங்களகரமான உருவத்தின் அழகான வடிவம். அந்த பாடலை கேட்டதும் பக்தர்கள் விடுதலை அடைந்தனர். சுபமாக மாற விரும்பும் மற்றவர்கள் பார்கவ ராமரின் பாதங்களில் பணிந்தனர். எல்லா காலங்களிலும் எல்லா உலகங்களிலும் நவாக்ஷரி மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கட்டும். மிகுந்த பக்தியுடன் உரா ஹைனாவை உச்சரித்தவர்கள் மிகவும் பிரியமானவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். தெய்வீக அர்ப்பணிப்பு. மழை பெய்ததும் அராச்சனர் விரைவாக பெரிய முனிவர், சிற்பி மற்றும் மணமகன்களின் சிலையை எடுத்து திட்டமிட்டபடி அதை முடித்தார். பெரிய முனிவரான விஸ்வகர்மா அங்கு வந்து ஹரிபுத்திரனின் சிலை அதன் சரியான வடிவத்தை எடுக்க போதுமான வேலைகளை செய்தார் என்பது ஒரு ஆசீர்வாதம் என்று கூறப்படுகிறது. இது ஹரிபுத்திர கடவுளின் ஆசீர்வாதம். இது மஞ்சுமாதா தேவி மற்றும் ஸ்ரீ பூததேவாவின் பிற ஊழியர்களுக்கு பக்தி வடிவங்களை செய்த தெய்வங்கள். அரசரும் இந்த வழியில் தெய்வீக லீலைகளை செய்தார். ஒரு நல்ல நேரத்தில் நல்லவர்கள் புதிய தானியங்களை நட்டு ஐயப்ப தெய்வத்தின் உள்முற்றத்தில் நிறுவினர். தந்திரிகள் அனைத்து மூங்கில் வழிபாட்டையும் செய்து பூதேஷ மற்றும் திருமந்திர சேவைகளையும் சிறப்பாக செய்தனர். தந்திரிகள் தாந்திரீக சடங்குகள் மற்றும் பிற சடங்குகளை செய்தனர். தாரக பிரம்ம பிரதிஷ்டை முகூர்த்தம் நெருங்கி வந்தபோது உலகில் உள்ள மற்ற மக்கள் தாரக பிரம்மம் பிரசாதத்தை கொண்டு வர பூதேஷ சேவைகளை செய்து கொண்டிருந்தனர். ஒரு சனிக்கிழமை மகர லக்கணம் சூரியனின் லக்கணத்தில் சஞ்சரித்த போது கிருஷ்ணரின் 5ஆம் நாளில் உத்திரம் நட்சத்திரம் பிறந்தது. ஒரு பாக்கியகரமான தருணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இறைவனும் பார்கவராமரால் வணங்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுவார்கள். நிறுவலின் பாக்கியகரமான தருணத்தில் பகவானின் பெரிய சேவகன் கும்போதலன் வந்து அங்கே அமர்ந்து மகிழ்ச்சி அடைந்தான். உடலில் கருப்பு பகுதி தேவியின் கருவறையான உரத நட்சத்திரத்தால் இணைக்கப்பட்டது. அது பிறந்ததும் அது வந்து பக்தர்களுக்கு கலியை பெற வலிமை அளிக்கும் 4 வேதங்களையும் அரணர்கள் ஓதினார்கள். கல்ப பிரசூன்கள் வானவர்களால் பாடப்பட்டன. படைகள் இசைக்கருவிகள் வாசித்து மகிழ்ச்சியுடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் பாடின. மகத வண்டிகள் உலகம் தங்கள் பாடல்களால் மகிழ்ச்சியால் நிறைந்தது. நிர்வாண மக்களான நாரதர்கள் நடனமாடி பாடி நடனமாடினர். காந்தவிகளும் ரமணர்களும் முனிவர்கள் சந்தையில் நடனமாடத் தொடங்கினர். பாம்புகள் நடனமாடியது. காக்கைகள் நடனமாடின. பறவைகள் பாடினர். காட்டு மக்கள் நடனமாடினர். 7 முனிவர்கள் பிருந்தாவனம் மற்றும் பிற முனிவர்கள் இறைவனையும் சித்திகளையும் புகழ்ந்தனர். சித்தி பிரதர், சித்தி சமூகம் மற்றும் வீணை வாசிப்பவர் அவரை புகழ்ந்தனர். அவரது அன்பிற்குரிய 3 தெய்வங்களும் கோவிலின் எல்லையில் இருந்தனர். வாணி, லக்ஷ்மி மற்றும் கங்கை, உமா ஆகியோர் மகிழ்ச்சி பாடல்களை பாடினர். மற்றும் அனைத்து தேவர்களும் தங்கள் மார்பகங்களை கோயிலுக்குள் தாழ்த்தி அவருக்கு மலர்களால் அபிஷேகம் செய்தனர். 14 உலகங்களையும் ஒன்றிணைப்பது போல் தோன்றிய ஒரு வடிவத்தை அந்த கோயிலில் அனைவரும் கண்டனர். பூபனும் மற்ற மரியாதைக்குரியவர்களும் மகிழ்ச்சி கடலில் நீந்தினர். ஐயப்பனை நிறுவிய தெய்வீக நாமமான பார்கவ ராமர் இறைவனை பிரம்ம கும்பத்தால் அபிஷேகம் செய்தார். அந்த நேரத்தில் கோயிலின் கிழக்கு அறையில் ஒரு தூய ஜோதி சாலிங்கம் வைக்கப்பட்டது. உண்மையான பேரின்பத்தின் வடிவத்தை காட்ட அன்னையே இந்த உலகவாசிகள் ஒருபோதும் உங்கள் பிரகாசத்தை புகழ்ந்து பேச முடியாது. எல்லா மகிமை மற்றும் மகிழ்ச்சியின் உருவகமாகவும் நிர்வாணத்தை அருள்பவராகவும் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் அணுகக்கூடியவராகவும் பொய்யான அறிக்கையை வெளியிடுபவராகவும் இருக்கும் ஆண்டவரே, என் உடலின் ஒரு பகுதியை தாம் எனக்கு கொடுத்தால் உலக நன்மையால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இன்று நான் இங்கு செய்த புண்ணிய செயல்களாலும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இன்று நான் இங்கு செய்த புண்ணிய செயல்களாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய மங்களகரமான தருணம் பாக்கியமானது. விடியற் காலை ஆசீர்வதிக்கப்பட்டது. உலகத்தால் போற்றப்படும் விடியற் காலை ஆசீர்வதிக்கப்பட்டது. அது எல்லா ஆசீர்வாத
ஆசீர்வாதங்களுடனும் வரும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மிகவும் மங்களகரமான நாளை நிகரற்ற பக்தர்கள் குழு உற்சாகத்துடன் கொண்டாடும் போது மக்கள் இன்னும் அதிக உற்சாகத்துடன் வருவார்கள். உண்மையான பக்தர்கள், உத்தம பக்தர்கள் பக்தியுடன் வந்து வணங்கும் போது அவர்கள் நிச்சயமாக மங்களகரமான தருணத்தின் மகிமையை காணும் இடத்தை அடைவார்கள். வலைக்கும் பானைக்கும் பயப்படாத இறைவனின் மகிமையை காண வந்தவர்களும் இறைவனின் மகிமையை காண்பவர்களும் பாக்கியவான்கள் ஆவார்கள். மகானே, உலகத்தின் ஒளியை கண்டு கரங்களை தாழ்த்தும் போது தீய மந்திரங்கள் சாம்பலாகிவிடும். உங்கள் வாழ்க்கையின் எல்லையில் பிரபஞ்சத்தின் ஒளியை காணும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் போது உலகம் உங்கள் மனதில் ஒரு மேகம் போல இருக்கும். மகனே, தெய்வீக மந்திரங்களை கேட்டு ஜோதிடர்கள் தெய்வீக ஒளியை கண்டனர். தெய்வீக லீலைகள் நினைவில் வைத்துக்கொண்டு 9 எழுத்துக்களை மறக்காமல் தெய்வீக பாடல்களை பாடும் மேகத்தை போல ஆனார்கள். அவர்கள் அனைவருக்கும் அதை குறித்து போற்றி மேகத்தை போல அவர்கள் ஆனார்கள். சவ்வலோகேஷனம் பூதநாத சுவாமி சர்வான பிரதம் நிஜ நமசம். சில நிமிடங்களில் பகவானின் மனம் அவருக்குள் பிறக்கட்டும். ஆரியதத்தன் அவரது சேவகனாக மாறுகிறான். பியா குருமா 1008 நாமங்களை ஓதி 1008 தீர்த்த கலசங்களை ஆரியதத்தன் என்று அபிஷேகம் செய்கிறார். பகவானின் 1008 நாமங்களை ஓதி பகவானுக்கு மலர்களை அர்ப்பணித்த போது அம்மாஹா கோவிலில் உள்ள ஆவிகள் சிவப்பு அம்பர் போல பரவின. பார்கவ ராமரால் பிறந்த நாமங்கள் பிரம்ம நட்சத்திர வடிவில் இருக்கும் இறைவனின் 1008 நாமங்கள். மேலும் உலகம் முழுவதும் ஞானிகளால் போற்றப்படுகின்றன. 1008 நாமங்களை சொல்லும் மனிதர்களுக்கு ஐயப்பன் அடைக்கலம் கொடுப்பார். ஆச்சாரியரும் முடமாலிகாஷ்தரும் மஞ்சமாதாவை நிறுவி அவளை ஆசீர்வதித்தனர். பார்கவரும் கும்பஜன முனிவரும் இணைந்து மகிழ்ச்சியுடன் சடங்குகளை செய்தனர். மங்களகரமான விழாவின் தொடக்கத்தில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரதிஷ்டை சடங்குகளை செய்த பார்கவ முனிவர் மன்னவரிடம், மங்களகரமான ஆத்மாவே, பகவான் தாரக பிரம்மாவிற்கான விழாவை கொண்டாடுவோம். 7 நாள் விழாவின் போது நிகரற்ற வேத முனிவர்கள் ஆர்வத்துடன் வேத மந்திரங்களை உச்சரித்து சித்ஸ்வரூபத்தை பிரசாத வடிவமாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் புனித பொருள்களின் காணிக்கைகள் மற்றும் திருவிழா பிரசாதங்கள் இருக்க வேண்டும். மாதாந்திர வழிபாட்டிற்கான சடங்குகள் இறைவனை பிரியப்படுத்த செய்யப்பட வேண்டும். புனிதர்களின் புனித இடங்களில் பூதேஷரும் இந்த 2 தினங்களில் தேவர்களின் பொருட்டு ஒரு தீபம் ஏற்ற உத்தரவிட்டால், ஐயகோ, ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய பிரம்ம கர்ம விரத சார சம்கிரகத்தை நான் உங்களுக்கு கூறுவேன். மகா பகவானே, நீங்கள் முன்பு செய்த செயல்களை கவனிக்கவும். பக்தர்களுக்கு நன்மை மட்டுமே நடக்கும். உங்கள் ஆசிரியராக இருக்கும் விப்ரரை நான் உங்களுக்கு ஆசிரியராக ஆக்குவேன். ஆச்சாரியரின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் எதிர்காலத்தில் வந்து தந்திரிகளாக மாறுவார்கள். பூபதரே, சின்மயாவின் ஒரு ஆசீர்வாதத்தால் நீங்கள் மற்ற பிறவிகளில் பிரம்ம பட்டத்தை அடைவீர்கள். மகோன்னதரே, தவக்கத்தில் கட்டப்பட்ட கோவில் அனைத்து துக்கங்களையும் அளிக்கும். பரணேனியர் இந்த கோயிலில் ஆட்சி செய்வார். இந்த கோயிலில் வசிப்பவர்களுக்கு அடைக்கலம் இருக்காது. உலகத்தின் அதிபதி, உலகத்தின் காவலர், பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் தனது வேலையை முடித்ததும் உலகத்தின் பிரமிப்பால் நிறைந்தார். செயல்களின் அதிபதியும் தந்திரியுமான ராமர் தூய மனதுடன் உடனடியாக இறைவனின் பாதங்களை சுத்தம் செய்து தரையில் பணிந்து வணங்கினார். புனித நீரை பிரதிஷ்டை செய்த அபிஷேக தீரர்களும் பரிவாரங்களும் பணிந்து வணங்கிய போது ஜமதக்னி முனிவரின் அமிர்த வடிவமான நந்தனன் சந்திரனை தனது பரிச்சோதத்தால் ஆசீர்வதி மலர்ந்தார். 1000 நாமங்கள் கொண்ட தேவமூதாவிற்கு மரியாதை செலுத்திய பிறகு மகிழ்ச்சி அடைந்த ஷிப்ரம் 18 முறை வலம் வந்து தாரக மந்திரத்தை ஓதி பகவான் 2 வகையான சேவாதித்வந்தத்தை மௌலியில் சேர்த்தார். அன்புள்ள அரசனுக்கு அறிவுரை கூறிவிட்டு, அன்புள்ள அன்பரே, நீ சென்று மறைந்தாய். பகவத் உடலற்றவர். பரசுராமரின் வார்த்தைகளின்படி அனைத்தையும் செய்து முடித்த பிருத்விஷனும் முத்ராவும் தேவர்களின் பாதங்களில் கலந்த யோகினியும் உடனடியாக
தனது உடல் சாம்பலுடன் கலந்த சாம்பல் குளத்தில் நீராடச் சென்று கும்பதள தீர்த்தத்தில் நீராடினர். இனிமையான நறுமணம் கொண்ட மன்னன் பம்பையில் நீராடி தனது மூதாதையர்களுக்கு யாகங்களை செய்து தனது கவலைகளை முற்றிலுமாக கைவிட்டு தன்னை திருப்திப்படுத்தி கொண்டு வந்து இறைவனின் பாதங்களில் பணிந்தார். பூமியின் வேர் முக்கண்ணனானந்தா, 1000 மடங்கு பெயர் கொண்டவரே, வேர்களை பாதுகாப்பவரே, பரதடியானே, பாவங்களின் வலையை அகற்றி அதை நேரான பாதையால் கரையுங்கள். பூதேஷா, உங்கள் பாதங்களின் வேர்கள் பாதாள உலகில் உள்ளன. பெரிய உடல் பூமியில் உள்ளது. மேலும் மேலே உள்ள உலகின் கிளைகள் சதாபலை உலகில் உள்ளன. சங்கரரே, இந்த பெரிய மரத்தில் உள்ள கிளைகளின் கிளைகள் சந்திரனால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நட்சத்திரங்கள் பிரகாசமாக பிரகாசிக்கின்றன. அம்னானாவின் சாரத்தையும் கிளைகளின் பழுத்த பழங்களையும் நான் காண்கிறேன். உங்களுக்குள் இருக்கும் அமிர்தம் இனிமையானது மற்றும் இக்ஷாலனின் தாகத்தை தணிக்கிறது. மீண்டும் பிறக்க சக்தியற்ற தெய்வங்கள் உங்கள் நிழலில் மீண்டும் பிறக்கின்றன. பிறப்பை அளிப்பவர் தனது ஆசீர்வதிக்கப்பட்ட மந்திரங்களை ஓதுகிறார். தூய மனதுடன் உன்னை வணங்குகிறேன். சத்திய யுகங்கள், திரேதா யுகங்கள், வலிமையான 3வது யுகங்கள் இரக்கமற்றவை. கடுமையான கலி 4வது யுகங்கள் கடுமையானவை, கொடூரமானவை. 3 உலகங்களின் வாளை கொள்ளும் கடவுள் மற்றும் அனைத்து உலகங்களுக்கும் செழிப்பை கொண்டு வரும் நட்சத்திரமான பிரம்மதேவர், நான் உன்னை பார்க்கிறேன். மகிழ்ச்சியை கொடுப்பவனே, பிரபஞ்சத்தின் பாதுகாவலனே, 4 யுகங்களின் பொழுதுபோக்குகளை மகிழ்ச்சியுடன் செய்பவன், அவற்றில் மகிழ்ச்சி அடைபவன், இந்த மரத்தில் உன்னை காண்கிறேன். மகிழ்ச்சியை கொடுப்பவனே, கருணையை கொடுப்பவனே, ஆண்டவனே, பகவானே, கருணையை தருபவனே, பகவானே, எல்லா அருளுக்கும் அதிபதியான ஆண்டவனே, தந்தையே, 4 முகங்களை கொண்ட பாலாளி வாசனின் மகனான பணிக்கலன், வாதேவி, லக்ஷ்மி, உமாமா மற்றும் நீதிமான்களின் மகனான உமாமா, திக்பாலரும் இந்திராதி விருத்தர்களும் திசைகளை ஒளிரச் செய்யும் இடத்தில் மந்திரம் மற்ற திக்பந்தர்களும் மாமுனி பிருத்தர்களும் தங்கள் பாவங்களை மன்னிக்க தங்கள் பாதங்களை வணங்குகிறார்கள். இப்போது மீனை போன்ற உங்கள் 10 பெரிய வடிவங்களை நான் உன்னில் காண்கிறேன். பகவானே, கடவுளே, ஐயப்பா, உங்கள் புனித உருவத்தையும் என்னையும் உங்கள் புனித உருவத்தையும் பகவானையும் உன் புனித சொர்க்கத்தில் நான் காண்கிறேன். ஸ்ரீநிதியே, சச்சிதானந்தரின் வடிவமே, அவ்யா, நித்திய ஆனந்தத்தில் இரு. மகாதேவா, நித்திய ஆனந்தத்தில் உன்னை போல ஆழமாக இருப்பவர் யார்? கடவுளை பார்ப்பது, கேட்பது, செய்வது நாங்கள். காலத்தின் உருவக்கம் உங்கள் மகா லீலாக்கள். இப்படித்தான் என் இதயம் ஒரு குழந்தையை பார்க்க ஏங்குகிறது. கடவுளே, சம்போ மகாதேவா, ஹரரே ஹரரே, துக்கத்தை அளிப்பவரே, ஹரே சம்போ ஹரே, உண்மை நித்தியமே சம்போ. அந்த குழந்தை உங்கள் தாமரை பாதங்களில் வணங்க என்னை ஆசீர்வதிப்பாராக. தசாந்தரா, இறைவனின் பாதங்களை வணங்கி தன் முழு பலத்தாலும் அவரை புகழ்ந்து பக்தியால் கரங்களை கட்டிக்கொண்டு நிற்கும் பூமி மீண்டும் தன்னால் முடிந்தவரை இறைவனை விவரிக்கும். மகிழ்ச்சியால் நிறைந்த வானம் அதன் காதுகளில் செவிகளில் இறைவனின் குரலின் ஒலியை கேட்கும். மன்னவா, மகாபக்தரே, மகாபாக்கியமே, இதைவிட தமக்கு புனித இனி பிறவிகள் எதுவும் இருக்காது. உன் உயிர் என்னில் கலந்திருந்தால் உனக்கு வேறு பிரம்ம சாயுக்கியங்கள் தேவையா? பின்னர் மன்னவர்களும் உன் பரம்பரையில் பிறக்கும் மத சந்ததியினரும் கற்றறிந்த மக்களே, அவர்கள் உறுதியாக இருக்கட்டும். எல்லா அறிவும் ஒழுக்கமும் ஞானமும் இணைந்தாலும் அவர்கள் நிச்சயமாக வணங்கப்படுவார்கள். மேலும் அவர்கள் நிச்சயமாக கரங்களின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுவார்கள். பல தினங்கள் கடந்து விட்டதால் சந்ததியினராக மாறியவர்களும் உங்கள் பரம்பரையில் தங்கள் மூதாதையர்களால் வேர்களை கண்டறிந்தவர்களும் தீர்மானிக்கப்படுவார்கள். சிறந்தவரே, விதை உடலில் பதிக்கப்படும். உங்கள் சந்ததியினர் மனதில் விதைகளாக பக்தர்களான நாம் என்னை கண்டு என்றென்றும் வாழ வேண்டும். சிலை அழகான நகைகள் மற்றும் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். காஞ்சனத்தில் வசிக்க வேண்டும் என்ற ஆசை மிகவும் பெரியது. எனக்கு அமைதி கிடைக்கவில்லை என்றாலும் பந்தள பூபதே, இவ்வாறு பேசியவர்களின் உள் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் கேட்கிறீர்களா? வாழ்க்கை குறுகியதாக இருப்பதால் ஆசை, மோகம் மற்றும் மாயை ஆகியவை ஒன்றாக கலந்திருக்கும். கலித்தானில் மன உளைச்சல்களை குறைக்க
தழைக்க மக்களுக்கு விரைவாக ஆபரணங்கள் தேவை. பாதிக்கப்பட்டவர்கள் கிரீடங்கள், புதிய ஆபரணங்கள் மற்றும் அவர்கள் விரும்பும் ஆபரணங்களின் வசீகரத்தை காண்பதன் மூலம் தங்கள் மன உளைச்சலை இழுக்கிறார்கள். கலித்தானில் நாட்களில் சிலைகளில் அழகு காயமடைந்தவர்களுக்கு அமைதியை தருகிறது. பெண்கள் ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் மகிழ்ச்சியின் முதல் வடிவமான மதியில் மூழ்க வேண்டும். அதனால்தான் சத்தியத்தின் தலைவி அன்னை தேவியின் சிலையை அலங்கரிக்க வேண்டும். தேவியின் அலங்காரத்தின் பிரகாசத்தில் மக்கள் மதியில் நல்ல இன்பங்களை காண்பார்கள். அன்னை தேவியை அலங்கரிப்பது போல உலகத் தாயும் புதிய அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இரத்தின ஒளியுடன் பிரகாசிக்கும் லக்ஷ்மி தேவி அன்னை தேவியின் சக்தி, மஞ்சாம்பிகையின் சக்தி. நான் தங்களைப் போலவே என்னை கருத முடியும். பாக்கியவான் தங்கள் ஆசிரியர். எனக்கு ஆசிரியரின் சக்தி இருக்கிறது. மிக பெரியவர். கடந்த காலத்தில் நான் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். மன்னா சத்சங்க நிலையில் சிறந்தவர், ஆன்மாவில் சிறந்தவர், அனைத்து மங்களங்களுக்கும் ஆண்டவரே. அத்தகைய தெய்வீக குரல்களை கேட்டு நாங்கள் பக்தர்களானோம். ஸ்ரீ ராஜசேகரர் பக்தர்களின் கோஷம், நடனம் மற்றும் நடனத்தின் அருளால் போதையில் மூழ்கினார். தேவர்களின் ஆண்டவரான பந்தள மன்னர் பக்தியால் மகிழ்ந்தார். உண்மையான குருவே, உன்னத குருவே, ஐயப்பனின் பாத பக்தரே, நீ ஒரு மையல் நாயகன் என்று எண்ணாதே. இன்று தேவையானதை பேசினால் நீ தகுதியானவன். நான் என் தகுதியை நன்றாக நிர்வகிப்பேன். அரசரின் பேச்சை கேட்ட ஆசிரியர் பூதநாத சுவாமியை வேண்டிக் கொண்டு, எங்கள் வீடுகள் தாமதமின்றி மலர நேரத்தை வீணாக்காதே என்றார். அரசரின் குழந்தைகள் நீண்ட காலம் காட்டில் வாழ்கிறார்கள், கடவுளுக்கு பணிவான சேவை செய்கிறார்கள் என்பதை அறிந்து, அவர்கள் தங்கள் சொந்த இல்லத்தை அடைய அவசரப்படுகிறார்கள் என்பதை அறிந்து, மகன்கள் மற்றும் மகள்களின் உறவை விரிவுபடுத்த பூமியில் யார் எளிதாக காண முடியும்? கணவன் மனைவி தெய்வங்கள் என்பது உண்மை அல்லவா? நல்லவர்கள் நீண்ட காலமாக தங்கள் தந்தையை பார்க்கவில்லை என்றால் குழந்தைகளும் மிகவும் தாகமாக இருப்பார்கள். ஸ்ரீ பூதநாதரின் பாடல்களை நினைவு கூர்ந்து இறைவன் வீட்டுக்காரர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஏழைகள் எந்த காரணமும் இல்லாமல் அக்கறையற்றவர்களாக இருக்கும்போது ஆரியர்கள் மிகவும் கோபம் கொள்கிறார்கள். எனவே பூமியின் ரத்தினமே, எங்களுக்கு செல்ல உத்தரவிடுங்கள். வா, இந்த வழியை கடந்து சோம்பேறியாக கடந்து செல்வோம். இன்று நாம் பம்பைக்கு செல்ல வேண்டும். இல்லை என்றால் வெகு தூரம் சென்று பம்பையில் நீராடுவது நல்லது. நகரவாசிகள் கைவினைஞர்கள், புத்தி மற்றும் முக்தியின் இறைவனை பக்தியுடன் சேவித்த துன்மார்க்கர்கள் சத்வாகினியில் நீராடட்டும். மன்னா, நீதிமான்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் நீதிமான்களாகவும், நீதிமான்கள் சத்தியத்தின் இறைவனால் உதவப்படட்டும். மகனே, மைந்தனே, பந்து வருகை. ஆச்சாரிய கல்பீட்டத்தின் அறிவுறுத்தல்களின்படி அனைத்தையும் செய்யுமாறு மன்னர் உத்தரவிட்டு கூட்டு பூஜை செய்தார் என்றார். அரணாசிரேஷ்டர்கள் அனைவரையும் நியமித்து மீண்டும் பூதநாத ஸ்தேவத்தை நிறைவேற்றினார். ஐயப்ப தேவரின் பாத அலங்காரங்கள் மற்றும் ஐயப்ப தாசர்கள் வணங்கினர். முப்புர தெய்வத்தின் ஸ்ரீ ராஜசேகரன் வடிவமும் குரலும் அவரது இதயத்தை நிரப்பின. அவர் பம்பையில் தனது ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுடன் துறவியானார். பரித்தில் பிரபலமான பந்தளத்தை பெற்று குடியேறினார். அவர் உலகங்களை பராமரித்து அவர்களுக்கு உணவளித்தார். இறைவனின் பாதங்களை சேவித்தார். மக்களை ஆட்சி செய்தார். உலகத்தின் இறைவன் சந்ததியினரை துக்கப்படாமல் பாதுகாக்கிறார். உலகத்தின் இறைவனின் கோயில் அலங்கரிக்கப்பட்டவுடன் மேதினி பாலகன் வந்தபோது முழு ராஜ்யமும் அவரை இசை கருவிகளுடன் வரவேற்றது. மாலைகள், முத்துக்கள் மற்றும் சேலோ மற்றும் கல் மாலைகளுடன் ரதங்கள் மற்றும் பிற ஊர்வலங்கள் அலங்கரிக்கப்பட்டன. குடிமக்களும் அவரை ஏற்றுக்கொண்டனர். அரசரும் மக்களும் நடனமாடி அரசரை ஏற்றுக்கொண்டனர். கற்றறிந்தவர்களும் ஞானிகளும் பூமியை முழு ஆடம்பரத்துடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். அச்சமற்ற ஆதித்யனின் மகிமையால் மகிழ்ச்சியால் நிறைந்த மன்னன் இல்லத்திற்குள் நுழைந்தான். ராணியும் மகனும் ஆத்ம எஜமானரும் ஆத்ம தலைவரும் நன்கு அலங்கரிக்கப்பட்டனர். ராணியும் மகனும் வழக்கப்படி ஆசிரியரின் பாதங்களை வணங்கினர். வெற்றி முழக்கத்துடன் நபாக்ஷரியை ஊதி அனைத்து மக்களும் வீட்டிற்குள் நுழைந்ததும் உலகத்தை நேசிக்கும் இறைவன், பிரபஞ்சத்தின் இறைவன் போதையில் நடனமாடினார்.
குடிமக்கள் கைகள் இல்லாமல் தங்கள் மகிழ்ச்சியான மற்றும் மகிழ்ச்சிகளை வெளிப்பாடுகளை வெளிப்படுத்த முடிந்தது. உர்பியில் யார் எளிதானவர்? கடவுளே, எல்லா உதவிக்கும் ஆண்டவரே. குழந்தைகளே, நவாக்ஷரியின் இறைவன் மகிழ்ச்சியடைந்து நாட்டில் புத்தாண்டு விருந்துகளை செய்துள்ளார். நதியின் பக்தர் மன்னரை உருவாக்கியுள்ளார். உணவு வழங்குபவர் மேலும் மேலும் அன்பானவராகிவிட்டார். உணவு வழங்குபவரின் இறைவன் ஐயப்ப சுவாமி உணவு வழங்குவதில் மேலும் மேலும் அன்பானவர். அந்நியர்களுக்கு ஆடைகளையும் விதைகள் மற்றும் பசுக்களின் பரிசுகளையும் உருவாக்கிய வேகமான பூமியின் பொருட்களின் இன்பத்தை புரிந்து கொண்ட அனைவரும் கைவினைஞர்களுக்கு சிறந்த பரிசுகளை மன்னர் வழங்கியுள்ளார். முழு ராஜ்யத்தின் செல்வமும் ஏராளமாக உள்ளது. மரியாதைக்குரிய பரபிரம்மன் மகிழ்ச்சியடைந்தார். பல்வேறு மக்கள் மகிழ்ச்சியுடனும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தீன இரக்கமுள்ள மன்னனை புகழ்ந்தனர். மேலும் தீன நிவாரன் நட்சத்திர பிரம்மனை மனதில் கொண்டு அவர்கள் தங்கள் தங்கும் இடங்களில் மகிழ்ச்சியுடன் அலைந்தனர். பாலைவனம் வனாந்திரத்தில் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் இடமாக மாறியது. யுவராஜ்யாபிஷேகம். 6 நூற்றாண்டுகளாக இறைவனின் லீலையான ஸ்ரீ ராஜசேகரர் பூமியை விட்டு வெளியேறாமல் ஆட்சி செய்து வருகிறார். மேலும் அரசரையே அவரது மகனாக ஆட்சி செய்து வருகிறார். மிகுந்த விருப்பத்துடன் பக்தர்களாகிய நாங்கள் பூமியின் ரத்தினமான க்ஷத்ரியரான மகா குலாச்சாரியாரின் பாதங்களில் பணிந்து, என் எஜமானரே, எனக்கு ஆட்சி செய்ய விருப்பமில்லை என்று கூறுகிறோம். அனைத்து உலகங்களுக்கும் ஆண்டவரான இறைவன் நமது ராஜ்யத்தை ஆட்சி செய்யும் போது பிறகு ஒரு பூபால நிருப்பானா குருவே, மரியாதைக்குரியவரே, நல்லதுதான் என்று கூறுங்கள். தெய்வீக ஐயப்பனை தவிர வேறு எதையும் மனதில் கொண்ட சத்குருநாதன் ஐயப்பனையும் தன் விழிகளாலேயே கண்டார். என் கண்ணே, தயவு செய்து பவன் உன் மகனை ஒரு நல்ல ராஜாவாக்கு. ஏனென்றால் அசுரர்களின் இறைவன் அவனை ஒரு இளம் ராஜாவாக்க உறுதி பூண்டிருக்கிறான். ஆச்சாரியாரின் ஆலோசனையை கேட்ட மந்திரி பூபன் மூடா தேவையான அனைத்து விஷயங்களையும் சிந்தித்து அவற்றை மிகுந்த கவனத்துடன் செய்தார். வடக்கு சுழற்சியின் தொடக்கத்தின் நல்ல நாளில் அரசரின் பக்தரான பூபதி தனது மகனுக்கு அரச சின்னத்தை வணங்கி அவரை அரச சிம்மாசனத்தில் அமர்த்தினார். தெய்வத்தின் தெய்வீக பிரதிஷ்டை செய்யப்பட்டதை அந்த நல்ல தருணத்தில் அரசர் தனது மகனுக்கு அரச அபிஷேகம் செய்தார். ஆசீர்வதிக்கப்பட்ட பூபதி முதலில் தனது அரச அபிஷேகத்தை செய்தார். உலகம் முழுவதும் அவரது அரச அபிஷேகத்தை மிகுந்த போற்றுதலுடன் கண்டது. மிகவும் உயர்ந்த பூபதி மகிமைக்காக அனைத்து சடங்குகளையும் தவறாமல் செய்தார். தாழ்மையான பூபதி யாகங்கள், பூஜைகள் மற்றும் தானங்களை செய்தார். ஸ்ரீநிதி பகலும் இரவும் 18 மணி நேரமும் தொடர்ந்து ஜபிக்க இறைவனின் தெய்வீக நவாக்ஷரியின் உயர்ந்த கடவுள் ஐயப்பராக இருப்பார். தூய மனம் கொண்ட மனிதர் தனது மகனுக்கு அனைத்து தர்ம போதனைகளையும் நன்றாக பேசினார். தர்மத்தை நிலைநாட்டுவதே குமாரகம், தூய சத்திரிய தர்மம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸ்ரீ தர்மசாஸ்தா இங்கு வாழ்ந்தார் மற்றும் தர்மனார் எங்கள் மகனாக பிறந்தார். சின்மயா தனது தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர சம்மோடமாவுக்கு சென்றார். பரந்தபர் புலியின் நகங்களுடன் இங்கு வந்தார். மணிகண்டன் தனது தாய்க்கு நோய்வாய்ப்படவில்லை என்று கூறிய போது அவரை முழு மனதுடன் மன்னித்தார். சசிவனிடம் நீதிமானாகும்படி கேட்டார். சேதனன் அவரை தனது குருவின் மகனாக்கினார். சேதனின் வேலைக்காரனின் பழக்கம் மாமுனி கும்பஜா ஒரு அன்பானவராக வந்தார். அறிவு போதனைகள் அனைத்தும் ஏழைகளுக்கு முற்றிலும் அர்த்தமற்றவை என்று அவர் கூறினார். நிர்மல மாமுனி மூலம் எங்களுக்கு கர்ம காண்டங்களை ஓதினார். பின்னர் அவர் இந்த கோவிலை விட்டு வெளியேறினார். நிர்மலா அவருக்கு அம்புடன் மாமல கோவிலில் உள்ள அழகான இடத்தை காட்டினார். சாம்பிராட்டி தம்புரான் அந்தர்தானத்தை செய்து தங்க கோவிலில் வசித்து வந்தார். பின்னர் மகனை நினைத்து நந்தன சிந்தையேனிய வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் வந்தார். அன்போடகஸ்தியரை அணுகி சடங்குகளை விரைவாக விளக்கினார். நான் சேனா சிற்பிகள் மற்றும் ஆசிரியருடன் மாலையில் சபரிகிரிக்கு சென்று இறைவனுக்கு கோயில் கட்ட மகிழ்ச்சியுடன் சென்றேன். சத்யநாதரின் அருளால் நீங்கள் விஸ்வநாதர் கோயிலை கட்டினீர்கள். 3 தினங்கள் காலியாக இருந்த கோவில் அம்மாக தேவாவின் அருளால் முக்கண்ணனாந்தன் வசிக்கும் பாக்கியம் எனக்கு உண்டு. இங்கு வந்ததற்கு நான் பாக்கியம் பெற்றேன். அவருடைய அருளால் உங்களை அச்சமற்றவர்களாகவும்
இளமையாகவும் மாற்றிய என்புமன் தம்புராவின் அருளால் நான் பாக்கியம் பெற்றேன். இன்று நான் பாக்கியம் பெற்றேன். அதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். தர்மத்தை விட்டு கொடுக்காமல் தூய மனதுடன் நேர்மையாக இருங்கள். நீங்கள் எப்போதும் உங்கள் தாயின் பாதங்களை வணங்கி உங்கள் அனைத்து நீதியான செயல்களையும் செய்ய வேண்டும். முனிவரின் உண்மையான போதனைகளை கேட்பதன் மூலம் உங்கள் அனைத்து செயல்களும் நிறைவேறும். எங்கள் கோயில் சபரிமலை அப்படியானால் உங்களிடமும் என்னிடமும் ஆட்சி செய்யும் ஐயப்பன் வேறு எந்த உதவியும் இல்லாமல் உங்கள் இதயத்தில் ஆட்சி செய்யட்டும். பகவானே, ஆண்டவரே, தெய்வீக வார்த்தையான நபக்ஷ எப்போதும் உங்கள் நாவில் இருக்க வேண்டும். நீங்கள் எப்போதும் உறுதியாக நின்று நடக்க வேண்டும். ஐயப்ப பூஜைகள் 5 வழிகளில் தினமும் செய்யப்பட வேண்டும். எங்கள் குடும்பத்தில் வசிக்கும் பெரிய கடவுள் எங்கள் எல்லாம் என்பதை நினைவில் கொண்டு உச்ச பிரம்மன் எப்போதும் எங்கள் அனைவருக்கும் நல்வாழ்வையும் எல்லாவற்றையும் தருவார். சபரிமலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய திருவிழா நடத்தப்பட வேண்டும். பூசாரிகள் தாந்திரிகளும் வில்லுடன் வேதங்களை ஓத வேண்டும். வணங்குபவர்களால் வில் மதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வணங்குபவர்கள் வெளிப்படையான தெய்வங்கள். வணங்குபவர்கள் உலகம் விரும்பத்தகாத விஷயங்களால் நிறைந்துள்ளது. அதிருப்தி வரும்போது இறைவனும் துக்கத்துடன் விரைவாக வருகிறார். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். நந்தனா, உங்கள் தந்தைக்கும் மகனுக்கும் நகைகளையும் உணவையும் காணிக்கையாக கொடுக்க வேண்டும். உலக தாயாக கோயிலில் ஆட்சி செய்யும் பெரிய தெய்வத்தையே நீங்கள் வணங்க வேண்டும். தெய்வீக ஆபரணங்களை சமர்ப்பித்து அவளை வணங்க வேண்டும். இன்பத்தின் அரசர்களான பெரிய அசுரர்களையும் வீரர்களையும் தாங்கள் வணங்க வேண்டும். ஐயப்ப பகவான் வழிபாட்டு சடங்குகளை செய்ய வேண்டும். மாதாந்திர வழிபாட்டை தவறவிடக்கூடாது. பூமி தேவர்களையும் சாத்விகர்களையும் அனுப்ப வேண்டும். இவை அனைத்தும் மிக முக்கியமான மகனுக்காக செய்யப்பட வேண்டும். மகிழ்ச்சியான மனதுடனும் மகிழ்ச்சியான இதயத்துடனும் மகன் தந்தையின் பாதங்களை வணங்கி தந்தையின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறுவதை உறுதி செய்ய வேண்டும். மகனின் வார்த்தைகளை கேட்டு மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் மகனை வணங்கினார். மகனும் தந்தையும் துவல்குலாச்சாரியாரின் சிறந்த பாதங்களை வணங்கினர். ஞானி மிகுந்த இதயத்துடன் பூதேஷ் காயத்ரியை உச்சரித்து மகனையும் அரசரையும் ஆசிர்வதித்தார். 9 வர்ணங்களும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பாடப்பட்டன. சபை உறுப்பினர்கள் அங்கு கூடியிருந்தனர். விரைவில் மலர் மழை பொழிந்தது. அனைத்து சிறந்த பாடல்களும் பாடப்பட்டன. அரசர் அரியணையை விட்டு வெளியேறி தனது ஆசிரியரின் பாதங்களில் தலை வணங்கி நீதியின் பாதையில் ராஜ்யத்தை ஆளட்டும். தூய பிராமணர் அவருக்கு உதவட்டும். அரச குடும்பத்தினர் தங்கள் சம்மதத்தை தெரிவிக்கட்டும். தர்மத்தின் புதிய கடிதம் அறிவிக்கப்படட்டும். மக்கள் வெற்றியின் வார்த்தைகளை முழக்கமிட்டனர். இளையராஜா வெற்றியால் நிரப்பப்பட்டார். தாயும் ராணியும் தனது மகனுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பெரிய முனிவர்களும் தலைவர்களும் மன்னரின் பாதங்களில் வணங்கட்டும். தாய், மகன் மற்றும் அமைச்சர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மன்னவரின் பாதங்களில் வணங்கட்டும். சந்ததியினருக்கு நல்வாழ்த்துக்கள் வரட்டும். தர்மசாஸ்தா பார்ப்பார். சன்மதி ராஜநாமே ஸ்ரீ ராஜசேகரன் தனது குலாச்சாரியாருடன் சென்றார். பக்தியால் அவர்கள் தாய் தெய்வமான ஐயப்பனின் சிலை செய்வதற்கு உத்தரவு கொடுத்து விரைவாக புனிதமான பம்பா புலினாவை அடைந்தனர். அங்கு அவர்கள் தவம் செய்து உணவு உட்கொண்டார்கள். சில்புமான் உல்பாலக்ஷன் சாஸ்தா தெய்வம் மனதில் ஆட்சி செய்தவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. பிரம்மா நட்சத்திரம் மக்களுக்கு உதவும். சித்ஸ்வரூபன் பத்மலோச்சனன் ஐயப்பா அவர் தோன்றியவுடன் பக்தியிலும் தவத்திலும் ஆட்சி செய்யும் மாறவர் விரைவில் அவர் முன் வந்தார் என்று தீபங்களை வீச 10 திசைகளிலும் பிரகாசிக்கும் பிரகாசம் விரைவாக விழிகளுக்கு முன்பாக தோன்றியது. மனதின் ஒளியுடன் அவர்களும் சித்ஸ்வரூபன் தனது தங்க பல்லக்கில் மனதின் வேகத்தில் சத்தியத்தின் இறைவன் தனது தங்க கோவிலில் ஸ்ரீ மணிகாந்தருக்கு சேவை செய்து ஆட்சி செய்யும் இறைவன் தெய்வீக முனிவரான பிருந்தாவுடன் ஸ்ரீபீடத்தில் ஏறி இறைவனின் அருளால் வான பிரம்மாவில் ஒன்றிணைந்து மறைந்து விடுகிறார். 3 உலகங்களுக்கும் கடவுள், மகிழ்ச்சியின் உருவகம், பாவி மற்றும் சிறந்த குணப்படுத்துபவர், ஏழை உயிரினங்களுக்கு முடிவில்லா துக்கம் மற்றும் துக்கத்தின் மூலமாக இருப்பவர் ஸ்ரீ பகவான், 4 யுகங்களையும் 6களையும் உருவாக்கி லீலைகளை செய்பவர்,
கடுமையான காளிகாஹு, காலத்தின் உருவகம் மற்றும் காலத்தின் மகா எஜமானர் அனைத்தின் உருவகம். தேவர்கள் தங்களுக்கு சேவை செய்பவர்களுக்கு அடைக்கலம் அளிக்க அங்கே வசிக்கிறார்கள். குழந்தாய் நாரத பாக்கியம். ஒரு அழகான நாளில் முனிவர்களின் அரசரான நளிகலோச்சன முனிவர் நாராயணரின் அன்பான வீணாதர முனிவருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட போது அவர் மாமலக்கின் கோவிலுக்கு வந்தார். வீணையின் நாராயணரை பாடி நாராயணரின் மெல்லிசையை பாடி முனிவர் அனைத்து திசைகளிலும் பயணித்தார். அதே நேரத்தில் ஆனந்த கங்கை நதிகள் ஒவ்வொன்றாக காட்டு கோவிலுக்கு மேலே பாயும். நாரதர் காட்டின் நடுவில் ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டு உடனடியாக கீழே பார்த்து அதை பார்த்தார். தசந்தரா முனிவரே, 7 கடல்களும் ஒன்று சேர்ந்தது போல் பக்தர்களின் பக்தியையும் அன்பையும் கண்டார். எல்லையற்ற பேரின்பத்தை பாடும் புனிதமான பரவசமான குரலை கேட்க மாமுனி முனிவர் தயாராக இருக்கிறார். உலகம் ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கும். நித்திய மகிழ்ச்சியால் ஆசிர்வதிக்கப்படும். வலிமை மிக்க நாராயண சூத மந்திரம் கேட்கப்படும். சுவாமியே சரணமையப்பா. இந்த நவாக்ஷரியின் புனித மந்திரம் பகவானின் நாமத்தில் மூழ்கியிருந்த ஒரு முனிவரால் கேட்கப்படும். வீணை வாசிக்கும் நாரத முனிவர் தானே சுவாமியே சரணமையப்பா என்று பாடுவார். பகவானின் நாமத்தின் சத்தத்திற்கு இறைவன் நடனமாடுவார். ஒரு ஞானியாக மகனான நடனத்தை சுருக்கமாக பார்க்க, பிரம்மச்சத புத்திரரின் கோவிலை காண்பது என்ன அதிசயம் என்று நாம் கூறலாம். ஒரு சிறிய கோவிலில் புனிதமான முறையில் உயரமான மற்றும் அகலமான வட்டத்தில் பக்தர்கள் குருவாம் சாஸ்தா சரணம், குருவம் சரணம், சரணம் குருவம் என்று பாடுகிறார்கள். முனிவரின் பார்வை இறைவனின் மீது விழுந்தது. அவரது மனம் அவர் மீது நிலைத்திருந்தது. என்ன ஒரு அதிசயம்! இறைவனின் மகிமையை யாரால் விவரிக்க முடியும்? நீலாம்பரரின் நீல கருப்பு மயக்கும் வடிவமான தாமரை, 1000 நட்சத்திரங்களின் பிரகாசத்தால் நிரப்பப்பட்ட 4 முக நந்தன் காணப்படுகிறது. மலையில் முடி சற்று சுருண்டுள்ளது. புருவங்கள் ஒரு முக்காடால் மூடப்பட்டிருக்கும். கருணையுள்ள நதியின் பாதை, கருணையுள்ள நதியின் அம்புஜனயத்தின் பாதை. நெற்றியில் கஸ்தூரியின் வாசனை உள்ளது. நெற்றியில் தாமரையின் நறுமணம் உள்ளது. மூக்கு மிகவும் மென்மையானது. மரகத பிரகாசம் பிரகாசத்தால் மறைக்கப்பட்டுள்ளது. குண்டலமும் காண்டமும் வைக்கப்பட்டுள்ள இடம் பார்ப்பதற்கு மிகவும் மென்மையானது. கதலியின் பழங்களிலிருந்து வளர்ந்த உதடுகள் மிகவும் மென்மையானவை. மாலைகளில் உள்ள நகைகளால் கழுத்து பளபளக்கிறது. மார்பு இறைவன் மற்றும் ஆபரணங்களுடன் பிரகாசிக்கிறது. வரத்தின் முத்திரையால் முத்திரையிடப்பட்ட உணவு வாமகரத்தை ஜானுவில் வைக்கிறது. நியமனத்திற்காக பெல்ட் அணியப்படுகிறது மற்றும் பகவான் பத்மாசனத்தின் உயர்ந்த நிலையில் அமர்ந்திருப்பது ஒரு தெய்வீக அதிசயம் என்று நாரத மாமுனிவர் நினைத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாரத மாமுனிவரின் மைந்தனும் பார்க்கடலின் முனிவருமான பிரம்மதேவர் அனந்தன் என்ற பெயர் பெற்ற அதே அனந்த சாயிதானா, அழகானவரா, சண்முக முகம் கொண்ட சங்கரரா, வாணி தேவி என்ற பெயர் பெற்ற 4 முகம் கொண்ட ராமபிரானா, வாள் இல்லாமல் பிறந்த ஒரு துணிச்சலான ஆயுதம் ஏந்தாத வீராட்டானா, சந்தேகத்தில் மூழ்கியிருந்த 4 முக மைந்தன் அங்கே லக்ஷ்மி தேவியை கண்டார். உமா யாரந்த ஒருத்தியாக இருப்பாள்? ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி இறைவன் என்னை புகழ்வதை நான் கண்டேன். நாரதர் தெய்வீக மற்றும் அற்புதமான காட்சியிலும் ஒளியிலும் மூழ்கியிருந்தார். அப்போது அவரது கோவிலிலிருந்து ஒரு மணி ஒலித்தது. இது கலியுகம். அப்போது காலப்போக்கில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மேலும் பாதுகாவலராக இருப்பவர் மற்றும் பாதுகாவலராக உள்ளவர் ஆகிய 3 வடிவங்களும் 3ஆக பிரிக்கப்படும். பிரம்மா சாஸ்தா மூர்த்தியின் அவதாரம் 3 வடிவங்களில் அரிதான வடிவம். இது இனிமையான மற்றும் கசப்பான வார்த்தைகளை கேட்ட சூதனம் மாமுனி முனிவர் உடனடியாக தனது விதியை உணர்ந்தார். மனதை மீண்டும் உற்சாகப்படுத்த அம்மணியின் வடிவத்தை அதில் இணைக்க, பின்னர் தந்தை சங்கரரின் மகன் மகா முனிவர் என்ற திருப்தி உணர்வு அம்மணியை நிரப்பியது. இந்த உலகில் தெய்வங்களால் செய்யப்படும் அனைத்து மகத்தான காரியங்களும் தெய்வங்களால் செய்யப்படுகின்றன. மேலும் மனித இனம் துக்கத்தால் நிறைந்துள்ளது. மேலும் மக்களின் மனம் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தற்செயலாக கோவிலுக்குள் வந்த 4 முக சூதன் வீணையில் அவர்களை வரவேற்றார். சுவாமி அடைக்கலம் போகுங்கள்.
புகுங்கள். ஐயப்பா அடைக்கலம் புகுங்கள். ஐயப்பா கேசவ சுனோ எனக்கு அடைக்கலம் புகுங்கள். அழகான வடிவம். ஹரிசுத சரணம் ஹரிசுத சரணம் ஹரிஹரசுத சரணம். கருணை உள்ளவரே, எனக்குள் உன் வடிவத்தை காட்டு. கலியுகத்தின் கடவுளே, உன் மகிமைகளின் மீது கருணை காட்டு. நீ பந்தள மன்னனின் சந்ததியும் கூட நான் உன்னை வணங்குகிறேன். நீ எனக்கு பெரும் செல்வத்தை அளித்தாய். உறவினரே, நீ கட்டுண்டிருப்பதை நான் காண்கிறேன். இறைவா, குருட்டுத்தன்மையின் கட்டுகளை உடைத்து உன் கட்டுக்களை எனக்கும் கொடு. என் இதயத்தில் புத்திரத்துவத்தின் புதிய மந்திரத்தை நான் ஓதிவிட்டேன். உலகங்கள் மீது கருணை காட்டு. ஹரசுதரே, அன்னை ஹரிசூதனே, நான் உன் மறுபிறவி யுகத்தில் விழுகிறேன். இறைவா, உன் பாத தூசியை என் தலையில் நான் இடுகிறேன். பத்மயோனி சூதனம் என்ற முனிவருக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை வழங்கிய இறைவனே, அவர் 4வது யுகத்தில் பங்கு பெறுபவராகவும் அதை 4வது யுகத்திற்காகவும் காப்பாற்றுபவராகவும் உங்கள் தெய்வீக பார்வையின் ஒற்றை பார்வையால் அனைத்து தெய்வீக லீலைகளும் செய்யப்படுகின்றன. மேலும் உங்கள் அர்ப்பணிப்புள்ள பாதங்களின் சேவைக்காக ஏங்கும் உங்கள் அடியவளாகிய உங்கள் இதயத்தில் நுழைய தெய்வீக அருளால் நிரப்பப்படுவேனாக. உலகில் வெப்பத்தை வேகமாக அதிகரித்து வரும் இருண்ட வடிவங்களை அநீதியான குழுக்கள் விரைவாக கண்டுபிடிக்கும் போது ஐயப்பனின் அமைதியான உருவத்தின் அகா மந்திரம், 9 வண்ணங்களால் ஆன கலிவாரண மந்திரம், தெய்வீக நவாக்ஷரி, சலவே மாமக மானசே, தம்பூரின் இறைவன், மிக அழகான லீலையால் விழிகளை நிரப்பியவர், மிக அழகான முடியால் கண்களை நிரப்பிய தாமரக்ஷாவின் பாதங்களை நான் வணங்குகிறேன். வேறு எதற்கும் சக்தியில்லாத உன்னை தவிர வேறு யாரையும் கண்டுபிடிக்க முடியாத நான் சத்குருவின் பாதங்களில் நான் மண்டியிடும்போது தாய்வழி எண்ணங்களால் நிறைந்த நீங்கள், விதை, அறிவு, சர்வ வல்லமை உள்ள கடவுள், என் உறவினர், என் சொந்தம், சந்ததியினரின் பிணைப்பை உன்னால் நிரப்பிய ஆண்டவரே, மலையாள வருடத்தின் 11ஆம் நூற்றாண்டின் 12ஆம் மாதம் 67ஆம் ஆண்டு 12ஆம் மாதத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தருணத்தில் தோன்றி உங்களுக்கு நல்ல வாக்குறுதிகளை அளித்துள்ளேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நெஞ்சாரமிர்தம் மரியாதைக்குரிய மகாசுத புராணிகர் ஆகியோரின் ஆசீர்வதிக்கப்பட்ட பாடல்களை பாட அவர் எந்த சந்தேகமும் இல்லாமல் சவுனகர்களிடம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பேசினார். பாகவதத்தைப் போல எல்லாவற்றையும் ஓதினார். ஐயப்பா, கடவுளே, பகவானே, வந்து போகும் பாவங்களை மன்னிக்கும்படி நான் உங்களிடம் கெஞ்சுகிறேன். பரபிரம்ம வடிவமே, என்னை ஆசீர்வதிப்பீராக, எனக்கு உதவுவீராக, என்னை மன்னிப்பீராக. சித்ஸ்வரூப பெருமான் அவருடைய சேவகர். பிரபுவே, நான் உம்முடைய கீர்த்தனைகளை பாட பகவானுடைய சேவகராக இருக்கிறேன். கடவுளே, நான் தாமரை பாதங்களை வணங்குகிறேன். காலத்தின் அதிபதியின் காலத்தில் பல துயரங்களும் துன்பங்களும் வரும்போது அனைத்து உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களையும் மகன்களாகவும் மகள்களாகவும் பார்க்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தாவே, தாரக பிரம்மமே, சின்மய ரூபமே, சவ்வகா, தெய்வீக மனிதர்களின் லீலைகளின் சாதாரணமான ஐயப்ப பாகவதம் என்பதை நினைவில் கொண்டு நான் தயக்கமின்றி மந்திரத்தை நவாக்ஷரியை ஓத விரும்புகிறேன். பக்தர்களின் பாதங்களில் வணங்குகிறேன். ஐயப்பா, பகவானே, கடவுளே, எனக்கு புரிகிறது, எனக்கு புரிகிறது. மேலே உள்ள பாகவதம் எனது தடைகளை தாண்ட எனக்கு உதவட்டும். நான் உலகின் பாகவதத்தை படித்து உலகில் எனது அனைத்து மத செயல்களையும் செய்யும் போது பிரம்ம நட்சத்திரம் என்னை உறுதியாக ஆதரிக்கும். பெரிய கலிதாவிற்கு எந்த தீங்கும் செய்யாமல். சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீமத் ஐயப்ப பாகவதத்தின் 14ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. ஸ்ரீமத் ஐயப்ப பாகவத நூல் இனிதே நிறைவு பெற்றது.